போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதமா விநாயகர் பாடல் பாடும். புஷ்பலதமா விநாயகர் பாடல். கலாவதி அம்மா விநாயகர் பாடல் பாடும். சிவா. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே, வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. நன்றிங்கம்மா. பட்டம்மாள் நால்வர் துதி பாடுங்கம்மா. பட்டம்மாள். சிவாயனம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. சிவாயனம. சிவாயனம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இன்னைக்கு நம்ம 19/4/2024 வெள்ளிக்கிழமை. நீ மூர்க்க நாயனார் பற்றி தான் சிறப்பு விருந்தினராக சாம்பசிவையா வந்திருக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 31வது நம்ம குடும்பத்துல இருக்கிற அடியார்களை வைத்தே நம்ம எல்லாரும் பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம 20 பேர் வரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற அடியார்களை வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு நாயன்மார்கள் அவங்களுக்கு என்ன பக்குவ நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் பேசியிருக்கிறோம். எல்லாருமே நல்லா சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம குடும்பத்துல மற்ற அடியார்களையும் பேச வைக்கிறேன். ஏன்னா நிறைய கருத்து மற்றவங்க மூலியமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலான்ட்டு நமக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில தான் நமக்கு மருத்துவர் அருணாச்சலம் ஐயா பெரிய படத்து ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் எடுத்துட்டு இருக்காரு. அவரு விருப்பப்பட்டு நானே எடுக்கிறேமான்னு சொன்னாரு. அவர் வயதுல பெரியவர், 84 வயசாகுது, பல்லெல்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் நான் அடியன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு திங்கட்கிழமை நம்ம பெரிய புராணம் வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். பாடலுக்கு விளக்கம் எடுக்கிறாரு, வரிக்கு சொல்றாரு. நல்ல சிறப்பா சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். திருநாவுக்கரசு புராணம் பெரிய புராணம் இல்லையா, அதுல நம்ம ஆனந்த ஐயா அதுவும் பாடல் விளக்க தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. நம்ம திருஞான சம்பந்தர் புராணமும் நம்ம திருச்சியில இருந்து சாந்தகுமாரி என்ற அம்மா அவங்களும் எடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் பாடல் நிறைய விளக்கம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வகுப்பு மொத்தம் 50 வகுப்பு கேட்டாங்க. சரி வாங்கம்மா நீங்க எடுங்கம்மான்னு சொல்லி பாடலுக்கு விளக்கணும் அவங்களே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா அடியாரும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அடியார்கள். அவர்கள் இன்னைக்கு நம்ம ஐயா சாம்பசிவையா சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறாரு. அவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பெரிய புராணத்துல நாங்க அடியார்கள் எல்லாருமே சேர்ந்து பெரிய புராண வகுப்பு ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு தான் முடியும். அதுல சிறப்பா இருக்கக்கூடிய அடியார்களும் நம்ம சாம்பசிவ ஐயா, மணிமேகலை அம்மா, பட்டம்மாள், நடராஜ ஐயா எல்லாருக்கும் அதுல குருவா இருந்து எங்களை வழி நடத்துறது அருளரசு ஐயா. அந்த மாதிரி சிறப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில முடிஞ்சிடுச்சு. குறைஞ்சது 515 நாள் விடாம இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு தடங்கள் கூட இல்லாம சிறப்பா நடத்திட்டு இருக்கு. அந்த வகையில காலையிலயும் இந்த மார்கழி மாசம் திருவெம்பா விழா, நம்ம எப்படி திருவெம்பா விழா நம்ம
குடும்பத்துல படிச்சோமோ அதே மாதிரி அவங்களும் திருவெம்பா விழாம ஒரே நேரமா இருக்கும். அடியேன் கலந்துக்க முடியாது. அந்த நேரத்துல 5:20 to 6:20 அவங்க அப்ப 6 மணிக்கு படிச்சாங்க. இப்ப 5:20 to திருமுறை படிக்கிறோம். திருமுறை வந்து விடாம முதல் திருமுறையில இருந்து ஆரம்பிச்சு அந்த திருமுறையில படிக்கிறது ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த பெரிய புராணத்துல ஒரு பாடல் இருக்கும். அத சொல்லிதான் அவங்க ஆரம்பிப்பாங்க. நமக்கெல்லாம் அது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே திருமுறைய மட்டும் வழியா படிச்சுட்டே போயிடுவோம். அந்த திருமுறையில பெரிய புராணத்துல ஒரு பாடல் இருக்கு. அந்த நாயன்மார்கள் அந்த வரலாறு அதுல ஒரு பாடல் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம சாம்பசிவய்யா தான் சிறப்பா அது முன்கூட்டியே எடுத்து அந்த பதிவையும் போட்டுருவாரு. அதை திறம்பட செய்யக்கூடிய ஐயா அவரு. அவர்கள் இன்னைக்கு நம்ம குடும்பத்து சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா வந்து ரொம்ப பழகுவதற்கு இனிமையானவர். ரொம்ப சிறப்பான ஒரு குணம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காது. எந்த நேரமும் ஒரு பார்க்கக்குள்ள ஒரு சிடு சிடுன்னு முகத்தோட தான் எல்லாருமே பேசுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம ரொம்ப அழகா பழகுது. ரொம்ப இனிமையா பழகக்கூடியவர். அவர் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்ப படிச்சவங்கள ஒரு சாஃப்ட்வேர் ஒருத்தவங்க மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அதுலதான் திறம்பட இருப்பாங்க. ஆனா ஐயா வந்து சாஃப்ட்வேர்லயும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு. ஹார்ட்வேரும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அந்த மாதிரி சிறந்த ஒரு நிபுணர்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான அடியார்னு தான் சொல்லலாம். அப்புறம் யாராவது ஒரு பிரச்சனை சாஃப்ட்வேர்ல ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட உடனடியா போயிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி செய்வார். எந்த நேரம் கூட்டா கூட அது விடாம பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த அடியார். இன்னொன்னு சொல்லணும்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏதாவது பைசா எதிர்பார்த்தா செய்யக்கூடியவங்க. ஆனா எந்த விதமான ஒரு கைமாறி எதிர்பார்க்காம தன்னுடைய வேலையை அவர் நல்லா செய்து கொண்டிருக்கிறாரு. நகைச்சுவை. ஆனா அவர் சொல்றது பார்த்தா ஒரு சொல்லுவோம் இல்லையா, சிலவங்க எல்லாம் கிண்டல் பண்ணக்குள்ள 2 விதமான காரணமா சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் அந்த திறமை இருக்காது. ஐயா வந்து ஒரு நகைச்சுவை மனிதன் தான் சொல்லலாம். அவ்வளவு சிறப்பா பேசக்கூடியவரு. ரொம்ப அவர் பேசக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு அதான் அவர் சிரிக்க மாட்டாரு. மத்தவங்களை சிரிக்க வச்சுருவாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தான் அதோட திறமை இருக்கும். அந்த மாதிரி திறமையை மிக்கவர் ஐயா. மிக அமைதியான குணமும் கொண்டவர். அதாவது அவருடைய பணி என்னன்னா கோயில் தாங்க தொண்டு செஞ்சுட்டு இருப்பாருங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா அடுத்த நிலைக்கு போயிட்டு இன்னும் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கணும்ன்றது எண்ணம் இல்லாம போதும் என்ற மனப்பான்மையோட கோயில்ல தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. காலையிலேயே அம்மா மணிமேகலை அம்மா போயிடுவாங்க. முன்னாலே போயிட்டு இந்த கோயில்ல தண்ணி தொளிச்சு கோலம் போட்டு எல்லா தொண்டு செய்துட்டு அம்மா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐயா போயிட்டு அந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வருவாரு. அந்த ஒவ்வொரு பிரதோஷ நாள்லயும் சரி, அந்த சாமி காலம் மத்த எல்லா காலம் விசேஷ காலத்துல ஐயா போயிட்டு அந்த அலங்கார சாமிக்கு அலங்காரம் எல்லாமே சிறப்பா செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அடியார்னு சொல்லலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து போவாங்க. நம்மலாம் ஐயா சொல்லுவாங்களே, தேனுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாரு இல்லையா, கொம்பு தேனுவாங்க இல்லையா, உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரிதான் அவருடைய குணம். அந்த மாதிரி இடைவிடாமல் கோயிலுக்கு போவாங்க. ஒரு நாள் நம்மள என்ன ஒரு நாள் தினம்தான் போறோமே அப்படின்னு ஒரு அலுப்பு ஏற்பட்டுடும். ஆனா அந்த மாதிரி இல்லாத கணவன் மனைவி 2 பேருமே தினமும் சாயந்தரம் போயிட்டு கோயில்ல போயிட்டு ஒரு காலத்துல அந்த கோயில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஊர் வந்து சேலத்து பக்கத்துல சொல்ல மாத்துட்டு சேலத்து பக்கத்துல நரசிங்கபுரம் என்ற ஊர் தான். அந்த ஊர்ல எம்பெருமான் வந்து தனியா தான் இருப்பாங்க. ஏன் கூட்டமே இல்லாத ஒரு காலத்துல கூட்டமே இல்லாத அமைதியா உட்கார்ந்துருப்பாரு சாமி. அவர் ஏன் இந்த நாள் அமைதியா இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சது. ஒரு அடியார் ஒருவரு நம்மள எதிர்பார்த்து ஒரு காலத்து 60 நாயன்மார்கள்லாம் வருவார்னு எதிர்பார்த்துட்டு ஒவ்வொரு கோயில் எடுத்தாலும் என்ன பார்க்க போறியா அப்படின்வாரு இல்ல பெருமான். அது மாதிரி ஒரு காலத்துல அமைதியா உட்காந்து இருந்தாராம். யாருமே வர மாட்டாங்களாம். ஊர் எல்லையில கோயில். அதனால யாரும் பெரும்பாலும் போக மாட்டாங்களாம். ஆனா ஐயா போயிட்டு அந்த கோயில்ல மணிமேகலை அம்மா தான் அவரோட துணைவியார். இருவருமே போயிட்டு அந்த கோயில்ல போய் உழவார பணியும் மட்டும் இல்லாம கோயில் தொண்டு செய்து மட்டும் இல்லாம எல்லா அடியார்களையும் அரவணைத்து இப்ப இந்த சிறப்பான ஒரு நிலையில இருக்குன்னா ஐயாவும் அம்மாவாலும் தான். ஒரு காலத்துல வந்து நல்லா இருந்தது. அப்ப வந்து நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, சித்ரா அம்மா, நம்ம குடும்பத்துல ஒரு முறை பேசியிருக்காங்க அம்மா திருமூல நாயனார் பற்றி. அம்மா வந்து அப்ப குழந்தைங்க இட்டுன்னு வந்து ஒரு திருமுறை எல்லாம் சொல்லி கொடுத்து நாயனார் விளக்கம் பல விதமான கருத்துல சில குழந்தைங்க அரவணைச்சு வளர்த்தாங்க. அந்த குழந்தைங்க இப்ப வளர்ந்து போயிடுச்சு. இப்ப அம்மாவுக்கு ஒரு பணி அதிகமா இருக்கிறதுனால அம்மாவோட தொண்டு செய்ய முடியாது. நம்ம ஐயாவும் அம்மாவும் திறம்பட வேலை செய்து
நம்ம ஒரு அடியார் கூட்டு வச்சு பேசிக்கிறது அவ்வளவு கஷ்டமா அக்கா இருக்கு. பேச்சு சரியா கேட்கலையே, கட்டாயி கேக்குது. விட்டு விட்டு வருதுக்கா, விட்டு விட்டு வருது. 50 அடியார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எம்பெருமான். அங்க இருக்கிற கோயில் குடிக்கொண்டிருக்க எம்பெருமான் ரொம்ப ரசித்து அந்த பெருமையெல்லாம் அந்த சரியா கேட்கலீங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதுக்கா, ஒழுங்கா இல்ல, நெட் ஒழுங்கா கிடைக்கல, விட்டு விட்டு கேக்குது. நான் வெளியில போயிட்டா மறுபடியும் எல்லாம் வெளியில போயிடும். பரவாயில்ல, போயிட்டு வாங்கம்மா. ஸ்பீச் கட்டாயி வருது. அம்மா ஸ்பீச்சே வரலங்கம்மா. கேட்கவே இல்ல. சிவாயன் திருச்சிற்றம்பலம். 80 லட்சம் யோனி பிறவியில ஏதோ ஒரு பிறவியில நம்ம என்ன பண்ணுவோமா, ஒரு சிவன் நாமத்தை காதால கேட்டிருப்போம், இல்லைன்னா சிவன் நாமத்தை உச்சரிச்சிருப்போம், இல்ல சிவ அடியாரோட தொடர்பு கொண்டிருப்போம். அந்த மாதிரி தொடர்பு கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு பிரிவில செய்த புண்ணியத்தின் பயனாக இந்த பிரிவில இந்த மாதிரி அடியாரெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் நம்ம புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் அப்படின்னு நிறைவோடு வருக வருக ஏஷியன் குடும்ப சார்பாக வரவேற்கிறோம். ஐயா உங்கள் வசம் ஐயா. இன்னைக்கு ஐயா முருக நாயனார் பற்றி தான் இன்னைக்கு சிறப்புரை ஆற்றுகிறார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கரியதோர் முகத்தையுற்ற கற்பகத்தை கைதொழ கலைகள் நூற்கண் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே, பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. திருச்சிற்றம்பலம். இந்த கூகுள் மீட் இணையதளத்தின் வாயிலாக ஈசன் குழுமத்தில் இணைந்திருக்கும் அடியார்கள், அன்பர்கள், நிகழ்ச்சியை வழிநடத்தும் பிரேமா அம்மா மற்றும் இந்நிகழ்வு தொடர்ந்து இடையூறின்றி நடைபெற பின்புலத்தில் கைகோர்த்து நிற்கும் முகம் தெரியாத அனைவரது பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்வை தொடர்வான். அம்மா சொன்னாங்க அடியனை பத்தி. நான் அந்த அளவுக்கு இல்லை. அடியன் உலகியல்ல 59 அகவை ஆனாலும் சைவ சித்தாந்த கடல்ல குதிச்ச ஒரு 3 வயசு குழந்தை. அடியன் ஆன்மீகத்துக்கு 3 வருஷம் தான் ஆகுது. ஒன்றும் அறியாத கடையேன் நான். நிகழ்ச்சியை வழிநடத்தும் பிரேமா அம்மாவை தான் எம்பெருமான் கருவியாக்கி அடியாரை சோதிக்க வந்துட்டார். ஒரு படத்துல வரும், துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவனும் சரிங்க. ராஜபாட்டு ரங்கத்துறையில சிவாஜி பாடுவாரு, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவனும் சரிங்கன்னு. அப்ப துன்பம் வரும்போது சிரிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எம்பெருமான் கிட்டால வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் வந்தாதான் துன்பம் நெருங்குது. எதுக்காக துன்பம் நெருங்குது? ஆண்டவன் கரையேற்றத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம எளிதா சொல்லிடலாம். துன்பத்தை கடக்க ஒரே வழி சிரிப்பு தான். அதான் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருப்பாரு, சிரிக்க ஒரு வழிகாட்டி. வேண்டத்தக்க தறிவோயினி வேண்ட முழுதும் தருவாயினி. எம்பெருமானுக்கு தெரியும் என்ன வேணும்
இப்ப என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கிறாருன்னு அந்த பாட்டுல வரும். இப்போ நான் இருக்கும் இருப்பு 4 பேரு பொறுப்பு, நல்லாதான் நான் சிரிச்சேன் சிரிப்பு. இப்போ 4 பேரு பொறுப்பு, நல்லாதான் நான் சிரிச்சேன் சிரிப்புன்னு. யார் அந்த 4 பேரு? நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற நாயன்மார்களை குறித்து பாடிய திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திரு நாரையூர் நம்பியாண்டார் நம்பி, திரு குன்றத்தூர் தெய்வ சேக்கிழார், கொன்றவன்குடி உமாபதி சிவம் அவர்கள் சொல்லுவாங்க, அவரவர்க்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என் சொல்லுவார். ஈசன் அருளாலே பிரேமா அம்மா அவர்கள் வழிநடத்தும் இந்த நிகழ்விலே ஒன்றும் போதான நான் அடியேனை சிந்திக்க வைத்திருப்பது என்ன சொல்றது? எல்லாம் சிவன் செயல். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே. திரு வேகம்ப மாலையில பட்டினத்தார் போறார். திரு காஞ்சியில் எழுந்தருளும் ஏகம்பநாதனே, உன் பெருமைகளை கல்லாத குற்றமும் எண்ணாத குற்றமும், உன்னை நினைந்து கசிந்தி உருகி நில்லாத குற்றமும், உன்னை நினையாத குற்றமும், நம சிவாய எனும் அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லாத குற்றமும், கைதூப்பி குதிக்காத குற்றமும், உன் திருவடியை தொழாத குற்றமும், எல்லா குற்றங்களையும் பொறுத்து மன்னித்து அருள்வாய் இறைவா கேட்கிறார். ஒருத்தர் பேசுறார், ஏப்பா சாமி கிட்ட போய் இப்படி சொல்றிய, கல்லாத பழையம் கசிந்து உரிய நில்லாத குற்றம்னு சொல்லி சொல்லி வாங்க. ஒரு தவறு செய்தால் தெரியாம செஞ்சாக்க மன்னிச்சிடலாம், தெரிஞ்சு செஞ்சா மன்னிக்கவே கூடாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன நக்கீரன் சொல்றாரு. யாருக்கிட்ட? எம்பெருமான் கிட்ட. எப்ப சொல்றாரு? எம்பெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கும் போது சொல்கிறார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு. இந்த சொற்பொழிவாகட்டும் நிகழ்ச்சி ஆகட்டும் எல்லாரும் சொல்ற பாட்டு இது. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும்னா எல்லாரும் சொல்ற பாட்டு தான். அப்ப எம்பெருமான் கேட்கிறாரு, அது மாரி ஒருத்தர் பதிவிட்டு இருக்கிறார். எம்பெருமான் கேட்கிறார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. உனக்கு இந்த ஸ்தூல உடம்ப கொடுத்து, உடம்ப உயிரோட ஸ்தூல உடம்ப கொடுத்து பூமியில உழவு விட்டுருக்க, நீ சைவத்தை கற்று 4 பெருமக்கள் சென்ற வழியிலே தானம் செய்து தர்மம் செய்து நற்கதி அடைவாய் என்றுதான் உன்னை அனுப்பிச்சேன். ஆனா கல்லாததும் குற்றம்தான், கருதாததும் குற்றம்தான், உன் திருவடியை தொழாததும் குற்றம்தான் அப்படின்னு எல்லாம் குற்றம் 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 என்று ஏற்றுக்கொண்டு நீ வர, தெரிஞ்சு தெரியாத தப்பு செஞ்சா மன்னிக்கலாம், நீ குற்றம் என்று தெரிந்தே வந்து என்னிடம் மன்னிக்கிட்டு இருக்கிறாயே அப்படின்ட்டு சாமி கேட்கிற மாதிரி ஒருத்தர் பதிவிட்டு இருக்கிறார். அப்ப அடியேன் என்ன பண்றோம்? எல்லாம் அவன் செயல்னு அவங்ககிட்ட சரணாகதி, முழு சரணாகதி ஆயிட்டோம்னா எந்த இதுவும் நமக்கு கிடையாது. அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அறிவை நீ எளியை ஆனாய், எனையாண்டு கொண்டு இறங்கி ஏற்றுக்கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே, இத்தனையும் எம்பரமோ ஐய ஐய எம்பெருமான் திருநை கருணை இருந்தாரே. திருநாவுக்கரசர் பாடுறாரு, பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே. அப்ப நம்ம ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னா அதுல என்ன பிழை இருந்தாலும் எம்பெருமான் பொறுத்து அருள்வார். பிரேமாமா சொன்னாங்க,
சிவ என்ற ஒரு வார்த்தை இல்லாம நம்ம ஏதாவது ஒரு வழியாவது சொல்லாம இப்படி ஒரு அடியார்கள் குழுமத்துல இணைய முடியாது. சொல்லுவோம், ஒரு குட்டத்துல போனாக்க எல்லாருமே சொல்றாங்களேன்னு தென்னாடுடைய சிவனையை போட்டு எல்லாம் அவன் செயல்முறம். அப்ப சிவ என்ற சொல் சொல்லாம வரவே வராது. திருமூலர் சொல்லுவார், தீவனையாளர்களுக்கு இந்த சிவங்கிற வார்த்தை அவங்களால சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், தீவனை இருக்கும்போது அவங்களால சொல்ல முடியாது. சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. அப்ப நம்ம சிவ சிவன்னு சொல்றோம் அப்படின்னாலே நம் முன்வினையிலேயோ போன ஜென்மத்திலேயோ பழைய வினையிலேயோ சிவ தொண்டு செய்யாமலோ சிவத்தை சிந்திக்காமலோ இருந்தால் நம்மால இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. இந்த மூல மந்திரத்துல சிவ சிவன 9 முறை வரும். எங்களது பெரிய புராண ஆசான் ஐயா அருளரசு ஐயா சொல்லுவாங்க, இதில் இருக்கிற இந்த சிவ சிவ என்கிற இந்த மூல மந்திரத்தை 12 தாட்டி படிச்சுட்டா 108 சிவ சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. அதனால அடியேன்னு சொல்லுவேன், கோயிலுக்கு வளம் வருவாங்க, அப்ப அந்த அன்பர்கிட்ட சொல்லுவேன், சும்மா பேசிட்டு போகாதீங்க, போறப்ப இந்த சிவசிவ மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. நீங்க ஒரு 12 தாட்டி சுத்து வரும்போது 12 தாட்டி சொல்லிட்டீங்களே, நீங்க 108 முறை விட்டா பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஈசன் குழுமம் மூலமாக 63 நாயனார் புராணத்திலே மூர்க்க நாயனாரை சிந்திக்க இன்னைக்கு குருவருளும் திருவருளும் கூட்டுவித்துள்ளது. அதிலும் அன்பர்களோடும் அடியார்களோடும் சேர்ந்த முத்தி இலக்கணமாக அடியரை கூட்டிய அதிசயம் கண்டோமே என்ற வகையிலே ஜனநாயக கடமை ஆற்றிடும் இந்த நாளிலே நாம் சிவத்தை சிந்திப்போம். சிவத்தை அறிந்து கொள்ள விரும்புவோர் முதல்ல அவருடைய அடியாருடைய பெருமையை உணரணும். பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், திருஞான சம்பந்தர் ஆகட்டும் யாருனாலும் சரி, கோபுரத்தை கண்டால் முதல்ல கோபுரத்தை வழிபட்டார், அதை அடுத்து கோயிலை வலம் வருவார். அடியேன் ஆசான் அருளரசு ஐயா சொல்லுவாங்க, ஏன் இந்த கோயிலை வலம் வர்றதுன்னு, ஒருத்தர் தவறாத கோயிலை வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மூலஸ்தானத்துக்குள்ள போகணும். இந்த வலம் வரும்போதுதான் சிவனடியார்களை சந்திக்க முடியும். சிவனடியார்களை வணங்கிவிட்டு அப்புறம்தான் எம்பெருமானை சந்திக்கணும். கேள்வி பார்ப்பாம ஒரு மூலஸ்தானத்தில் இருக்கும்போது அங்க இருக்கிற அடியாரும் இருக்கிறாரு, அடியாரை வணங்குவீர்களா மூலஸ்தானத்தில் உள்ளவர்கள் எம்பெருமானை வணங்குவீர்களா? இப்ப சொல்லுவாங்க, அடியாரைத்தான் முதலில் வணங்க வேண்டும், அடியாரை வணங்கினால் அந்த வணக்கம் எம்பெருமானுக்கு போய் சேர்ந்துடும். அடியாருக்கு செய்யும் தொண்டு எம்பெருமானுக்கு நேரடியாக செய்யும் தொண்டாக செய்யும். அதனால இந்த சிவத்தை அறிந்து கொள்ள விரும்புவங்க அடியாருடைய பெருமையை தெரிஞ்சுக்கும். அப்ப இந்த சிவ அடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கவே சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட புராணத்தை எழுதியிருக்கிறார். புராணம்ங்கிற சொல்லுக்கு பழமை வாய்ந்ததுன்னு பொருள் சொல்றாங்க. புராணம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதம்னும் அது புறா பிளஸ் நவ என்று 2 வேர்களில் இருந்து பிறந்ததுன்னும், இதுக்கு பொருள் பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. 6ஆம் ஆண்டு 7ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கிற நெடுங்காலமா செவி வழியாவே கற்பிக்க வந்த புராணம் வேத வியாசரால தான் ஃபர்ஸ்ட் நூலா தொகுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த காலத்துல எழுதின புராணம் இந்த 2024 இந்த கலியுகத்துல உலகம் உங்கள் விரல் நுனியில்னு சொல்ற இந்த காலத்திலே நம்ம இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம்னா அந்த புராணம்ங்கிற சொல்லுக்கு இருக்கிற பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய்ங்கிற பேரு தெளிவா இருக்கு. இந்த புராணம் வேத வியாசரால் ஃபர்ஸ்ட் தொகுக்கப்பட்டாலும் நிறைய புராணம் புக் இருக்கு. கந்த புராணம், கருட புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம், இப்படி ஏகப்பட்ட புராணம் புத்தகம்லாம் இருக்கு. ஆனா சேக்கிழார் பெருமானை எழுதினாரே இந்த திருத்தொண்ட புராணத்துல 63 நாயன்மார்களுடைய புராணம் இருக்கு. அப்ப ஒரே புராணத்துல 63 நாயன்மார்களையும் அடக்கியதால் தான் இது பெரிய புராணம்னு இப்ப நம்ம பேர் வச்சாச்சு.
பன்னிரு திருமுறைகளிலே 12வது திருமுறைன்ட்டு பெரிய புராணம் அப்படின்னு இந்த பேர் வச்சு பேசிட்டு இருக்கேன். அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு நாயன்மாரை பத்தி இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கணும். அவரவர்களுக்கு உள்ளது உள்ளபடி அவரவர்கள் உணர்ந்ததை பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அடியேன் புத்தடியேன், அடியேன் இருக்கிறத அடியேனுக்கு தெரிஞ்சதை உள்ள இருந்து எம்பெருமான் உணர்த்ததை தான் சொல்ல போறேன். என்னுடைய வாய் எனது, அடியேன் உள்ளிருந்து உணர்த்துவது எம்பெருமான். என் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு துடியும் அவனது சரணம் என்று நான் அவன்பால் விட்டு விட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன். அதனால் எம்பெருமான் உள்ளிருந்து உணர்த்துவதை அடியேன் வாயால் வெளிப்படுத்துகிறேன். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர், தொகை அடியார்கள் 9 பேர், ஆக மொத்தம் 63 9 72 ஆச்சு. இவர்களோடு திருமுறை ஆசிரியர் 27 பேரையும் சேர்த்தா மொத்தம் 99 ஆயிடுச்சு. இதுல 100வதா ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அவர்? 72 நாயன்மார்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த அருண்மொழி தேவராகிய தெய்வ சேக்கிழார் பெருமான். சேங்கிறதுக்கு காளின்னு சொல்லுவாங்க, கிளார்னா உரிமையாளர், நிலக்கிழார்னு சொல்லுவாங்க. யாரா இவர்? இந்த நிலக்கிழார். அப்ப சேக்கிழார்ன்றா காளைக்கு உரியவர். அருண்மொழி தேவர் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாலும் அரசருக்கு மிகவும் நம்பிக்கையுரியவர். நாட்டு மக்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்றவர். அவருடைய புகழ் அனைவராலும் போற்றப்பட்டது. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிம்பாங்க. அதே போல ஒவ்வொருத்தருடைய பேரால அவங்க குலத்துக்கே பெருமை வரும். அருண்மொழி தேவர் அவருடைய புகழால் அவருடைய குலமான காளையை வைத்து உழவு செய்யும் தொழில் குலம். அருண்மொழி தேவர் என்ற பெயர் மாறி அவரது குலத்துக்கே அவர் பெருமை சேர்த்ததால் சேக்கிழார் என்று அவருடைய பெயரே, இயற்பெயரை மறைந்த சேக்கிழார் என்ற பெயரே என்று நிலைத்து விட்டது. பெயர் சொல்லும் போது சொல்லுவாங்க, அவங்க பெயரையும் சொல்லுவதிலேயே ஒரு புண்ணியம் இருக்கிறதுன்னு. அடியேன் ஆசான் சொல்லுவாரு, இந்த 99 பேருக்கு அடுத்தது 100ஆ இருக்கிறாரு சேக்கிழார் பெருமான், அவரு பேரை சொன்னா 100 பேரையும் போற்றிய பயன் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவார். பெயர் வைப்பதிலேயும் பாருங்க, நிறைய வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. இல்லாத ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு வசதியா இருந்தாலும் இல்லைன்னாலும் அவனுக்கு ஒரு பேராவது பெருமையா வைப்பான், ஒரு கோடீஸ்வரன் வைப்பான். அதே போல எம்பெருமானுடைய பேரை வைப்பாங்க, ஈஸ்வரா, ஈஸ்வரமூர்த்தி, எம்பெருமான். எம்பெருமான் பேரை வச்சாவது அப்படியே ஞாபகப்படுத்தலாம். உலகையில நகைச்சுவைக்கு கூப்பிடுவாங்க, நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க. ஒரு தாய் தந்தைக்கு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தைக்கு அந்த அம்மா அவங்க அத்தை பேரை வச்சாங்க. வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்ன உங்க அம்மா பேரை வைக்காத எங்க அம்மா பேரை வச்சிருக்க? உங்க அம்மா பேர்ல தாங்க எனக்கு ரொம்ப பற்று அதிகம். அப்புறம் அந்தாண்டு போன படத்தும் தோழிக்கிட்ட சொன்னாங்க, என் மாமியாரை திட்ட முடியல, என் பிள்ளையாவது கூட்டு விட்டு திட்டிக்கலாம். இந்த நகைச்சுவை உலகியல்ல இருக்கு. பெயர் வைப்பதிலும் இந்த மாதிரி நிறைய உண்டு. சில பேர் ஊர் பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க, ஆத்தூரான், சேலத்தான், கோட்டையூரான் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. அந்த சேக்கிழார் பெருமான் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில வடிவமைக்கும் போது சுந்தரர் வச்சிருக்கிறார் பேரு களை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். மலிந்த அப்படிங்கிற சொல்லு மல்கு, மல்லுங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அப்ப அந்த மல்குங்கிறது பெரிய வேர்ச்சொல்லு, பெருசு அப்படிங்க. மல்லிகை இதழ் மணக்கும், மல்லு இகை. மல்லிகை மனம் அதிகமா இருக்கிறதுனால அதிகமாகுது. மல்லிகை இதழ் அதிகமா இருக்கிறதுனாலயும் மல்லிகை. வீரம் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு மல்லர்னு பேரு. அப்ப வீரம் நிறைந்தவனுக்கு மல்லர். இதே மல்லு குறைஞ்ச விலைக்கும் வருது, மலிவு விலை. அப்ப மல்லுங்கிற வார்த்தை குறைவுக்கும் வருகிறது, நிறைவுக்கும் வருகிறது. சுந்தரவர்மன் வைக்கிறாரு, களை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கண்ணப்பர் ஒரு வேட்டைக்காரர், அவர் கல்வியா கத்திருக்கிறாரு? இல்லை. கல்வி என்ற கலையை கேட்டால் அவர் மலிந்த, மலிவு விலையான குறைந்த.
அதே வேட்டைங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டா அவர் வில்லாடுதலையும் வேட்டறியர்களையும் கத்தி கொண்டு போர் புரியறதுலையும் அவரு மிகுந்தவர். அப்ப அந்த கலை மலிந்தங்கிற வார்த்தையில மலிந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சிறுசாவும் எடுத்துக்கலாம், பெரியதாகவும் எடுத்துக்கலாம். நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியே. நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம் மூர்க்கருக்கு. ஒரு வரியில சுந்தர சொல்ல அரை வரியில சொல்லியிருக்கிறார். நாட்டமிகு தண்டிக்கும் தண்டி அடிகள் மிக விருப்பம். அவரு இயற்கையிலேயே இரு பார்வையை இழந்தவர். அவருக்கு விருப்பம் ரொம்ப அதிகம். என்ன விருப்பம்? குலத்தை தூர்வார வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் அதிகம். நாட்டமிகு தண்டிக்கும் நாட்டமிகு மூர்க்கர்க்கும் அடியேன். மூர்க்கர்க்கும் விருப்பம், அன்னம்பாளிக்கும். அதனால பேர் வைக்கிறதுலயும் அந்த காலத்திலேயே சிறந்து விளந்திருக்காங்க. தெய்வ சேக்கிழார் பெருமானை போற்றி இறைவன் உள்ளிருந்து உணர்த்த நாம் நிகழ்வுக்கு போலாம். ஏன்னா நமக்கு இந்த நாயனார்களை கொடுத்ததும் நாயனார் வரிசையை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் தெய்வ சேக்கிழார். அதனால அவருக்கு ஒரு போட்டி செய்தால் 100 அடியார்களுக்கும் 100 நாயன்மார்களுக்கும் போட்டி என்று என்னுடைய ஆசான் அடிக்கடி சொல்வார். அந்த வகையிலே அவருக்கு ஒரு போட்டி சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள் நிலையலாம். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையர்தாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் சேக்கிழானடி சென்னியிருத்துவாம். திருச்சிற்றம்பலம். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் மூர்க்க நாயனார் 12ஆம் திருமுறை பெரிய புராணத்திலே 2ஆம் காண்டத்திலே வம்பரா வரிவண்டு சருக்கத்திலே வருகிறார். சுந்தரர் அவரை நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்ற ஒரு வரியிலே நாட்டமிகு மூர்க்கர்க்கும் அடியேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நாயனாருடைய கதையெல்லாம் பார்த்தோம்னா சொற்பொழிவாளர்களும் பேராசிரியர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய நாயன்மாரை பற்றி ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. இப்ப மூர்க்கர் எடுத்தோம்னா அவரு சூதாடி திரு அமுது படித்தார்னு சுருக்கமா சொல்லுவோம். இது திரைப்படத்துல போடுவாங்க. ஒரு படத்துல சிவாஜி ஒரு ராஜா மாரி இருப்பார். கோயில் கட்ட அவருக்கு ஆசை, நிதி கிடையாது. அவர் அந்த ஊர்வலமா அந்த காட்டு வழியா போற பணக்காரங்களையும் வசதி படைத்தவர்களையும் வணிகர்களையும் வழி மறித்து பொருள்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு போய் கோயிலை கட்டுவார். அது எந்த அளவுக்கு உண்மை, இந்த நாயனார்ல எந்த நாயர்ல வருதுங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு நல்லா தெரிஞ்சது, எல்லாருக்கும் ஈடுபட வச்சது, அப்பூதி அடிகளை அவருடைய பையன் பாம்பு தீண்டி இறந்தப்ப திருநாவுக்கரசர் அந்த பையனை எழுப்புறதுக்கு ஒன்று குலாம் என்று கோயில பாடுற பாட்டு தான் இருக்கும். ஆனா திரைப்படத்துல அதை அப்படியே மாத்திருப்பாங்க. ஒரு நிமிடம். திருச்சிற்றம்பலம். அந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. அந்த பாடல் உள்ளூர நல்லா உருக்கும். அதையே நான் அந்த பாட படிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய்,
வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தாற்போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. பெயருக்கு தகுந்தாற்போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. சங்கமமர்ந்தொரு முத்தமிழ் வாடிய சங்கரன் மீதினிலானை, சங்க புலவர் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதினிலானை, மங்கள குங்கும மஞ்சள் நிறைந்த சங்கரி மீதினிலானை, மாதொரு பாகன் சூடிய நாக பாம்பே உன்மேலானை. தேவன் மீதில்லானை, அவன் திருவடி மீதும் ஆணை, திருமறை மதில் மேலானை, இன் திருநாவின் மேலானை. பன்மேலானை, சொல் மேலானை, என் மேலானை, உன்மேலானை. இழுப்பார் ஒரு ராகத்துல, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இந்த வரிகள் நம்ம உள்ளத்துல தைக்கியது. ஆஹா, இது உண்மை, உண்மைதான் போலும். ராகம் புன்னகவாராளி, அதனால பாட்டை கேட்க கேட்க இனிமையா இருக்கும். ஆஹா, இப்படியெல்லாம் இருக்குன்னு திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த பையனை இவரு போய் பாம்பு கிட்ட போய் ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு கெஞ்சுவாரு, பா காப்பாத்து காப்பாத்துங்கிற மாதிரி. பெரிய புராணத்துல இது இருக்கா? இல்லை. இது அந்த படத்தை இயக்குனர்கள்ட்டே நம்ம பெரியவர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க. துட்டுக்காக இந்த படத்தை போட்டோம், என்ன பண்றது விடுங்க அப்படின்னு. ஆக பெரிய புராணத்துல உள்ளது உள்ளபடி சொல்லுவதுதான் உரைக்கும். சொற்பொழிவாளர்களும் பேச்சாளர்களும் சொல்லிவிடுவாங்க. ஒவ்வொரு நாயனார் பற்றி சொல்லும் போது சில பேர் சொல்லிடுவாங்க, இது செவி வழி செய்தி, இது பெரிய புராணத்திலே இல்லை, இது செவி வழியாக கேட்ட செய்தி. அப்ப செவி வழியாக கேட்ட செய்திய பலரும் பலவிதமாக சொல்லுவாங்க. இப்ப இந்த படத்துல பார்த்தது தவறான ஒரு இது. பாடுறது ஒன்று குலம் என்ற ஒரு பாடல் தான். கோயிலுக்கு முன்னாடி பாடினாரு, எம்பெருமான் குழந்தை உயிர்ப்பித்தாரு, கோயிலுக்கு போய் வழிபட்டாங்க. ஆனா திரைப்படத்துல இதை வேற மாதிரி கடத்து. அதனால நம்ம பெரிய புராணத்தில் உள்ளது உள்ளபடி படிக்கணுங்கிறது தான் அடியனுடைய அறிப்பு. உள்ளிருந்து எம்பெருமான் உணர்த்த வேண்டும். வேற எதுவும் கட்டுக்கதையோ குறுக்கால கதைகளோ புட்டோ போரசலோ நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பது அடியனுடைய எண்ணத்திலிருந்து எம்பெருமான் உணர்த்துவது. சரி, நாயனார் கதையை பற்றியோ நாயனார் புராணத்தை சிந்திக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. இதுதான் உலக எல்லா அடியார்கள்லாம் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை. ஒரு கதையை சொல்றதுன்னா சொல்றது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அத கொஞ்சம் விரிவா, மலைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இங்க என்னாச்சு, ஊர் மலைகள் கூட இருக்கு. அடுத்தவர் சொல்றாரு, மலைகள் சூழ்ந்த ஊர்ல சிங்கம் போல ஒரு ராஜா. இப்படி நான் ஏற்கனவே சொன்ன 4 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நாயனார் புராணத்தை கூறியிருக்கிறார். திரு நாவலார் சுந்தரமூர்த்தி தொகை நூல்னு திருத்தொண்ட தொகையை சொல்றாரு. அதுல அவர் ஒரே வரியில முடிச்சுட்டாரு, ஒரு வரி கூட இல்ல. நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன், அந்த ஒரு வரியில நாம் சிந்திக்க இருக்கும் மூர்க்கரானாரை பத்தி நாட்டமிகு மூர்க்கர்க்கும் அடியேன், அவ்வளவுதான். சுந்தரமூர்த்தி உள்ளிருந்து எம்பெருமான் சொன்னது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியாது எந்தெந்த அடியார் யாருங்கிறத. தேவாசிரிய மண்டபத்துல வெண்மண்டரால வரிக்க எம்பெருமான் எடுத்து கொடுத்தாரு. திலைவாழ் அந்த தொகை எடுத்து கொடுத்தாரு, உள்ளிருந்து உணர்த்தினார். அப்ப நாட்டமிகு மூர்க்கர்க்கும் அடியேன் அப்படிங்கிறப்ப சுந்தரமூர்த்தி நாயக்கு சுவாமிகள் அருளியது உள்ளிருந்து உணர்த்தியது. சூதாடி வென்ற பொருளால் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்த வேளாளர். ஒரே வரி. நாட்டமிகு மூர்க்கர்க்கும் அடியேன் அப்படிங்கிறது சூதாடி வென்ற பொருளால் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்த வேளாளர். ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிட்டார்.
இந்த ஒரு வரிய 4 வரியில நம்பியாண்டார் நம்பி வகைப்படுத்துறாரு. முன்ன சொன்னது தொகை நூல். திரு நாரியூர் நம்பியாண்டார் நம்பியை வகை நூல்னு சொல்ல திருத்தொண்ட திருவந்தாதியில சொல்றாரு. அவர் ஒரு 4 லைன்ல அதை சொல்றாரு. தண்டலை சூழ் திருவேட்காட்டூர் மன்னன் தருகவற்றால் கொண்ட வல்லாயம்மன் சூதரை வென்று முன் கொண்ட பொருள் முண்ட நன்னீற்றன் அடியவர் கீபவன் மூர்க்கன் என்பர் நண்டலை நீரொன் குடந்தையில் மேவு நட்சூதனையே. 4 வரியில ஒரு பாடினார். அடுத்தது நம்ம சிந்திக்க இருப்பதே திருத்தொண்ட புராணம். திரு குன்றத்தூர் செய்வ சேக்கிழார் வெறி நூலான திருத்தொண்ட புராணமா பெரிய புராணத்துல இது 3618வது பாடல். நாயனார் வரிசையில 38வது நாயனாரா இருக்காரு. 12 பாடல்கள் மூர்க்க நாயனார் கொடுத்து சேக்கிழார் பெருமான் அருளியது 12 பாடல்கள். இதையடுத்து கொற்றவன்குடி உமாபதி சிவம் சார்பு நூலா ஒரு திருத்தொண்ட சாரம்னு ஒரு பாட்டு கொடுத்திருக்கிறாரு. அது இறுதியில பார்க்கலாம். இப்போ நாம் சிந்திக்க இருப்பது திருத்தொண்ட புராணமான மூர்க்க நாயனார் புராணம். கொற்றவன்குடி உமாபதி சிவம் என்ன சொல்லுவாரு? முதல்ல ஒரு வரியில சொன்னாரு, அடுத்து ஒரு 4 வரியில சொன்னாரு. இவரு 12 பாடல் சொல்லியிருக்கிறார். கொற்றவன்குடி உமாபதி சிவம் சார்பு நூலா என்ன சொல்லுவாருன்னா, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சொல்லுவாங்க, அன்னைக்கு என்ன நடந்தது, இது வரைக்கும் என்ன கண்டோம் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லுவாங்க. இப்ப அடியன் இது வரைக்கும் என்ன நம்ம படிச்சோம்? மகுடம் பாடணும், சிவவாக்கியார் பாடலை பாடணும், முதல் வணக்கத்தை சொன்னோம், அவையடக்கம் குறித்து பேசணும், சிவசிவங்கிற மூல மந்திரத்தை சொன்னோம். இப்படி நிகழ்ச்சியினுடைய இறுதிய சுருக்கி கடைசி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்றதுதான் உமாபதி சிவம். அது இறுதியில் அவர் என்ன சொல்றதுங்கிறது நேரத்தை கருதி நாம் பார்க்கலாம். சேக்கிழார் பெருமான் மூர்க்க நாயனாருக்கு 12 பாடல் கொடுத்திருக்காரு. அது அவரு பாட்டு பாட்டா பிரிக்கிறார். முதல் 4 பாட்டு நாயனார் திருவேற்காட்டில் விரும்பி தங்கி திருத்தொண்டு புரிந்து வந்ததை உரைத்தார். அடுத்த ஒரு 6 பாட்டுல 5வது பாட்டுல இருந்து 10வது பாட்டு வரைக்கும் நாயனார் சூதாடி பொருள் ஈட்டி திருத்தொண்டு செய்த. அதுக்கு அடுத்தது 11வது பாடல்ல மூர்க்க நாயனார் சங்கரன் திருவடி நீழலை அடைதல் குறிக்கிறாரு. 12வது பாட்டுல மூர்க்க நாயனார் தம் கல்லல் வணங்கி அதுக்கு அடுத்து இருக்கிற சோமாசி நாராயண பெருமை குரலை பத்தி அவர் கடைசியில சொல்லிடுறார். நான் இப்ப அடியார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான அடியார்கள் அன்பர்கள் இந்த மூர்க்க நாயனார் புத்தகத்தை வச்சிருப்பாங்க. மீள் பதிவாக இதை கேட்கும்போது, புத்தகம் எல்லாமே கேட்கும்போது, பாடல் பாடும்போது ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அதனால் மீள் பதிவிலும் இது கேட்பதற்கு எளிதா இருக்கணுங்கிறதுனால அடியேன் பெரிய புராணத்துல உள்ள இந்த 12 பாடல்களையும் படம் பிரித்து கேட்பதற்கு எளிமையா இருக்கும்போது எம்பெருமான் உள்ளிருந்து உணர்த்த அடியேன் படிக்க பாட முயல்கிறேன். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. திருச்சிற்றம்பலம். முதலாவது பாடல். மன்னி பெருகும் பெரும் தொண்டை வளநாடதனில் வயல் பரப்பும் நல் நித்திலம்பெண் திரைப்பாலி நதியின் வடபால் நலம் கொள்பதி அன்ன பெடைகள் குடைவாவி அலர்புக்காட அரங்கினிடை மின்னு கொடிகள் துகில் கொடிகள் விளவிற்காடு வேக்காடு. நம்ம சொல்லும் போது சொல்லுவோம், எந்த கதை சொன்னாலும் ஒரு ஊர்ல ஒரு ஊர் இருக்குது அப்படிமா. அதே போல சேக்கிழார் பெருமான் இந்த திருவேற்காடு ஊரை சொல்றாரு. நிலை பெற்று பெருகும் பெரிய தொண்டை வளநாட்டிலே, தொண்டை வளநாடு அதனில் மன்னி பெருகும் பெரும் தொண்டை வளநாடு. அப்ப பெரிய தொண்டை வளநாடுங்கிறதுக்கு நல்ல வளமான நாடுங்கிறது முதல் வரியிலேயே குறிச்சிடுறாரு. வயல் பரப்பும் நல் நித்திலம்பின் திரைப்பாலி நதியின் வடபால் நலம் கொள்பதி. வயல்ல ஓரமா இருக்கிற பாலி ஆத்தல் இருக்கு, தண்ணி சலசலன்னு அடிச்சுட்டு வரும். நம்ம பார்ப்போம், கடல்ல இருந்து அலை அடிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி,
ஒண்ணு வேணாம், ஜஸ்ட் ஒரு மோட்டர் பம்பு செட் தொட்டியில இருந்து தண்ணி விழும்போதும் சரி, நீர் திவலை அப்படியே குமிழ் குமிழா வரும், முத்து போல வரும். அந்த பாலி ஆத்து வடகரையில இந்த ஆத்து தண்ணி வயல்ல பாயறது அப்படி முத்து மாதிரி இருக்கும். அதான் வயல்களில் பரப்புகின்ற நல்ல முத்துக்களை வீசும் அலைகளை உடைய பாலி ஆற்றின் வடகரையில் உள்ள இந்த பதி நன்மையுடைய பதி, பதியும் நன்மையுடைய பதின்னு சொல்றார். அடுத்து அன்ன பெடைகள் குடைவாவி அலர் புக்காட. அன்னங்கள்லாம் பெட்டை அன்னங்கள் என்னவான், தண்ணியில குளிச்சுட்டு தலையை உள்ள விட்டுட்டு திருப்பி நிமிர்ந்த உடனே ஒரு சிலுக்கும். குளத்துல தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கும் போது அது மாரி குளிச்சுட்டு உள்ள போய் நிமிரும் போது அந்த இடத்துல ஒரு தாமரை இருந்துச்சுன்னா அங்க போய் செலுத்துச்சுன்னா அந்த தாமரை பூவும் ஒரு நடனம் ஆடு மாதிரி சேக்கிழார் பெருமான் இயற்கை அப்படி கொண்டுட்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. கலையரங்கத்துல ஆடரங்கன்னு சொல்லுவாங்க, நாட்டிய கலையை ஆடுறதுக்கு உண்டான ஆடம். அதுல பெண்களும் துகில், அதான் சொல்றாரு, அரங்கனிடை நின்னு கொடிகள் துகில் கொடிகள் விளைவிக்காடு வேட்காடு. இங்க அன்னக்கோடி அன்னம் பெட்டை அன்னம் குளத்தல மொழிகி எந்திரிச்சு அதை செழிப்பு ஆடும்போது தாமரையும் சேர்ந்து ஆடுற ஆட்டத்தை இதோட ஒப்பிடுறாரு பாருங்க. அந்த ஊர்ல கல்யாண நடனம் ஆடுற அந்த அரங்கத்துல, கலை அரங்கத்துல பெண்களும் நடனம் ஆடுவாங்க, சைடுல கொடியெல்லாம் கட்டியிருப்பாங்க தோரணங்க, அவையும் காத்துல ஆடும். இயற்கைய கண்ணுல பாக்குறது அப்படியே சொல்றாரு. ஏன்னா சேக்கிழார் பெருமான் அமைச்சரா இருக்கனால நாடு நகரம் எல்லாம் ஊர்வலம் போவாரு, நகரவளம் ஊர்வலம் ஒற்றை வேடம் போட்டுட்டு மறைந்து இருந்து பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் போவார். அதனால இந்த முதல் பாடல்ல இந்த திருவேட்காட்டினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார். அடுத்து இரண்டாவது பாடல், செம்பொற்புரிசை திருவேட்காடு அமர்ந்த செய்ய சடை கற்றை நம்பர் கும்பர் கமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு இம்பர் தலத்தில் வலி அடிமை என்றும் குன்றா இயல்பில் வரும் தம்பற்றுடைய நிலைவேளான் குலத்தில் தலைமை சார்ந்துள்ளார். செம்பன் அணிந்த மதுளையுடைய திருவேட்காட்டில் விரும்பி எழுந்தருளிய சிவந்த சடை கற்றையினை உடைய நம்பருக்கும் தேவர்களுக்கும் அமுதம் அளித்து தாம் விடத்தை அமுதாக உண்டவருமாகிய சிவபெருமானுக்கு அமர்ந்த செய்ய சடைக்கட்டை நம்பர்க்கு உம்பர்க்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு இன்பர் தலத்தில் வலியடைமை என்றும் குன்றாய் இயல்பில் வரும் தம்பற்று உடைய நிலை. இவ்வுலகத்திலே இம்மையிலே வலி வழியா வரும் அடிமை தரத்தினில் என்றும் வலுவாத தன்மையில் வருகின்ற நமது பற்றுடைய நிலையினுடைய வேளாண் குலத்தில் தலைமை சார்ந்து உள்ளார். வேளாளர் குலத்தில் தலைமையாகிய நிலையினை பெற்றுள்ளார். மூர்க்க நாயனார் குறிப்பிடுறாரு, வேளாண் தலத்தில் வேளாண் குலத்தில்னு சிறப்பான சிறப்பு இருக்கும். அனைத்து குலத்திலே உயர்ந்த குலம் வேளாளர். உண்ண உணவு உண்பது வேளாளர் அளவு. அது வரிசையை படுத்தும் போது சொல்லுவாரு, வேளாளர் குலம் இருப்பதில் முதன்மையான குணம். மூர்க்க நாயனார் வேளாளர் குலத்திலே தலைமையாக நிலையில இருக்கிறார். தலைமை நிலையினாவே என்ன இருக்கும், அது ஊரு வளநாடு, வளம் பொருந்திய நாடு, வேளாளர் குலம் உயர்ந்த குலம். அதுல இவர் தலைமை பொறுப்புல இருக்கிறார். அப்படிங்கும் போது செல்வ செழிப்போட நல்லாவே இருக்கிறாருங்கிறத இரண்டாவது பாடலில் சொல்றார். மூன்றாவது பாடல், கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீட்டின் அடைவே பொருள் என்றறிந்தரனார் காதல் அடியார் கமுதாக்கி அமுது செய்ய கண்டுண்ணும் நீதி முறைமை வலுவாத நியதி பூண்ட நிலைமையார். மூன்றாவது பாடல்ல, குற்றமில்லாத மரபிலே பிறந்து வளர்ந்து அறிவு தெரிந்த நாள் முதலாக சொல்லிட்டாங்க. மரபிலே அறிவு கொண்ட நாள் தொடங்கி குழந்தை பருவத்திலே இருந்தே ஆதி முதல்வராகிய சிவபெருமானது திருநாட்டின் சார்பே உண்மை பொருளாவது என்று அறிந்தாராகி ஆதி முதல்வர் திருநீட்டின் அடைவே பொருள் என்று அறிந்து முடிச்சிட்டாரு. எம்பெருமானுடைய திருநீட்டின் உணர்வே உண்மை பொருள். சிவபெருமான் அடியார்களுக்கு அமுதாக்கி
அவர்கள் முன்னே அமுதுண்ண கண்டு அதன் பின் தாமுண்ணும் நீதிமுறை தவறாத நியமித்தனை மேற்கொண்ட தன்மையினை உடையராய் ஆயினார். தெளிவா சொல்றாரு. காதல் அடியார்க்கு அமுது ஆக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வலுவாத நியதி பூண்ட நிலைமை யார்? அடியார்களுக்கு அன்னம் பாடுறதுக்கு அன்னம் படைப்பு செஞ்சுட்டு அவங்க சாப்பிட்ட பிற்பாடு சொல்றேங்கிறார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பையன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமுது செய்வித்தல். மண்ணில பிறந்த பையன் மதிசூடும் அண்ணலாருடைய அடியார்தமைக்கு அமுது செய்வித்தல். அந்த அமுது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இம்மண்ணுகத்தில் வந்து பிறந்த உயிர்கள் பெரும் பிறவி பயனாகிய பிறையை அணியும் பெருமானின் அடியவர்களுக்கு திரு அமுது செய்வித்தல். திரு அமுது செய்வித்தல் தான் முக்கியம். நல்ல பெண். அடுத்தது 4வது பாடல் சொல்றாரு. தூய அடிசில் நெய் கண்ணல் சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தே ஆய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்தின்புற்றார். தூய்மையுடைய அன்னமும் சுவையுடைய இனிய கரிகள் என்ற இவைகளும் நன்கு அமையச் செய்து வந்து பொருந்திய அடியார்களை உபசரித்து முகமன் கூறி விருப்புடனே அமுது செய்வித்தே இன்முகத்தோடு வரவேற்கிறது. அமுது செய்விக்க இன்முகத்தோடு இப்பயும் நம்ம அடியார் பெருமக்கள் நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம். பூஜையிலேயே சிறந்த பூஜை மாகேஸ்வர பூஜை தான். அதை விட ஒரு சிறந்த பூஜைங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் தேடனாலும் கிடைக்காது. உள்ளத்திலேயே இருக்கிற பூஜையிலேயே மாபெரும் பூஜை மாகேஸ்வர பூஜை தான். ஆக வர்ற அடியார்களுக்கு அமுது வாய்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆகிய ஏனைய பொருள்களையும் அவ்வடியார்கள் வேண்டியவாறே ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு அன்பு மிகவும் பொருந்துபடி நாள்தோறும் இத்தகைய பணியினை செய்து இன்பம் அடைந்தார். இல்லத்துக்கு வர்ற அடியாருக்கு அமுது எவ்வாறு உபசரிக்கும்னு இளையாங்குடி மாறினார் இதுல வரும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாகு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டினாடு விதத்தில் ஆறு சுவை தரத்தினில் ஒப்பிலா அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். இளையான் குடிமாறனார் நாயர்லாம் இந்த புராணத்துல அந்த பாடல் வருது. எப்படி அமுது செய்யணும் இவர் அதே போல செய்யறாரு. ஆனா செஞ்சு முடிக்கிறத கண்ணால பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுதான் இவனுடைய அட்வான்டேஜ். அவர் அமுது உண்பதை கண்ணால் பார்த்து கடை பந்தியிலே சாப்பிடுவார். இவர் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு சாப்பிட்றத ஒரு நெறியா வச்சிருக்கிறாரு. இந்த பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, சாப்பாடுறதுல முந்திக்கு போயிடு, சண்டை போறதுல பின்னாடி போயிட்டு தப்பிச்சுக்கலாம். அதுக்கு மாற்றா சிலர் சொல்லுவாங்க, பந்திக்கு முன்னாடி சாப்பிட்டு எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை, எதுல உப்பு பத்துது பத்தலை வேணுங்கிறது நீ சாப்பிட்டீனாக்க படையில் அடுத்தது பந்தி பரிமாறும் போது ஐயோ இருக்குதா இல்லையா நமக்கு ஆவாது போயிடுமோங்கிற எண்ணம் வராது. வேண்டியவற்றை வேண்டியவாறு பரிமாறலாம். இது யாருக்கு பொருந்தனா, கல்யாண மண்டபத்துல நம்ம ஆளுங்களை பேசி விடுவோம், அவங்களுக்கு பொருந்தோம். அவங்க சாப்பிடாத வச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்க, நமக்கு இல்லாத போயிடுமோ. ஆனா சாப்பிட்டாங்கன்னா எப்படா இது வேலை முடியும், சீக்கிரம் அள்ளி போட்டு இடத்த காலி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போவாங்க. ஆனா அடியார்களை அமுது செய்வித்தல் அவ்வளவு எளிதல்ல. மிக்க அன்போட செய்யணும். முகம் சிரிப்போட இருக்கணும். சிரித்த முகத்தோட வரவேற்கணும். சில கடைகள்ல போனா பார்க்கலாம், சப்ளை பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க சிரிச்சிட்டு வைக்கிறத பார்த்தாலே ஆசையா இருக்கும். திருப்பி அடுத்தாட்டி அந்த கடைக்கே போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மூர்க்க நாயனார் புராணத்துல சேக்கிழார் முதலாக 4 வரையை சொன்னார் எப்படி செய்யணும் என்னங்கிறத முதல்ல முடிச்சாரு. அடுத்தது 5வது பாடல். இன்ன செயலின் ஒழுகுனார் அடியார் மிகவும் எழுந்தருள
முன்னம் உடைமை ஆன பொருள் முழுதும் மால அடிமை உடன் மண்ணும் காணி ஆன நிலம் மற்றும் உள்ள திறம் விட்டு அன்னம் அளித்து மென்மேலும் ஆறாமணத்தாராயினார். இவர் என்ன பண்றாரு? அறுசுவை உணவோடு அன்னம் பாலிக்கிறது மட்டுமல்ல, அடியாவர்கள் கேட்பதையும் கொடுக்கிறார். அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதிக கும்பல் வரும். அததான் இந்த பாடலை சொல்றாரு. இன்ன செயலின் ஒழுகுனால் அடியார் மிகவும் எழுந்தருள. இவ்வாறாகிய செய்கையை செய்து ஒழுகி நாள்ல அடியார்கள் மிகுதியா வராங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? சாப்பிட்றத மட்டும் இல்ல, கேட்கறதா அவர் கொடுக்கிறாரு. முன்னே தமது உடைமையாயின பொருள்கள் முழுதும் தீர்ந்து போக அடிமைகளுடனே நிலை பெற்ற காணியான நிலமும் மற்றும் உள்ள திறங்களை எல்லாமும் விட்டு, அவர்கிட்ட இருந்த காணி நிலத்தையும் வித்துக்கிட்டாரு, இருக்கிற சொத்து பொத்து சொந்த பொருள்களையும் வித்துட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. எல்லாம் முடிச்சு என்ன பண்றாரு? அன்னம் பாலிப்பதை விடாது செய்தே, அன்னம் அளித்தலை விடாது செய்தே மேலும் மேலும் ஆசை நிறைவு பெறாத மகிழ்ச்சி மிக்க மனத்தை உடையவரார். எல்லாருக்கும் போட்டாரு. இப்ப பொருள் பூரா ஆயிடுச்சு. அவர்கிட்ட நிலமும் இல்லை, பொருளும் இல்லை. ஆனா உடைவிடாது என்ன பண்ணும்? இடைவிடாது தொண்டு செய்யணும். தொண்டு என்பது இருக்கிறப்ப செஞ்சுவிட்டு இல்லாத போடுறதல்ல. எம்பெருமான் சோதிக்கிறது பூரா பாத்தீங்கன்னா நாயனார் ஒவ்வொருத்தரையும் எந்த சிக்கல் கொடுத்தாலும் இவரு செய்யற தொண்டை நிறுத்துறாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். இளையான்குடி மாறனாராகட்டும், சேந்தனாரும் சரி, இருக்கிற சொத்துல களி கிண்டி கொடுத்தாரு. அதே போல இவரும் இருக்கிற பொண்ட பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இளம் காலம் செல்லான் ஆள் என்று நெஞ்சத்து இடையாதேயாவர்க்கும் பிச்சையிட்டு. அப்பர் புரான் பாடுவாரு 6ஆம் திருமுறையில. இல்லாத காலம், பொருள் இல்லாத காலம், செல்லா காலம், தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத காலம், கையில பொருள் எதுவும் இல்லை, வறுமையில் வாடிய நிலையிலும் தனது இருப்பிடம் வந்த அடியார்களுக்கு தங்களால் செய்ய முடியவில்லையே என்று தளர்ச்சி அடையாமல் தங்களால முடிஞ்சதை செய்யறாரு. அன்னம் பாலிச்சாரு இளையான்குடி மாயனார். எம்பெருமான் வரும்போது கஞ்சி எடுத்து கூலத்தை சுளுத்தி, அது மாரி இல்லை என்றே எண்ணம் இருக்கக்கூடாது. அதாவது பாடிக்கணும்னு எண்ணம் இருக்கணுங்கிறாரு. அதே போலதான் இவரும் என்ன பண்ணாரு? வீட்டை வித்துட்டாரு, சொத்தை வித்துட்டாரு, காணி நிலமையும் வித்துட்டாரு. நல்ல ஒரு வளநாட்டிலேயே தலைமை பொறுப்புல இருந்து வசதியானவர் அன்னம் பாலிச்சு அவர்கள் கேட்ட அடியார்களுக்கு சிறப்பு செய்து அவர்கள் சாப்பிட்ட பின் இறுதியில் உணவு உண்ட இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவர். இப்ப பொருள் இல்லாதனால அளவு மகிழ்ச்சி குறைஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாரு. அது 6வது பாடல் வருது. அங்கன் அவ்வூர் தமக்கொரு பற்று அடியார் தங்கட்கு அமுது ஆக்க எங்கும் காணா வகை தோன்ற இளம் பாடு எய்தி இருந்தயர்வார் தங்கும் வகையால் தான் முன்பு கற்ற தன்மை நட்சூதால் பொங்கும் பொருளாக்கவும் அங்கு பொறுவார்கின்மை இனி போவார். அடியாருக்கு அமுதாக்குவதற்கு அந்நாள் அவ்வூர்ல தமக்கு எவ்விதமான பற்றுக்கோடும் இல்லை. இதான் இருந்த காடி நிலத்தையும் வித்துட்டாரு, வீட்டுல இருந்த பொருள்களையும் கொடுத்துட்டாரு. எங்கும் பெறாத நிலை வெளிப்பட வறுமை சார்ந்து இருந்து மயங்குவாராய். இந்த பாடல சொல்றார். எங்கும் காணா வகை தோன்ற இளம்பாடு எய்தி இருந்து அயர்வார். அடுத்தது சொல்றார். மறவாது தம்மிடத்தில் தங்கி இருக்கும்படி தாம் முன்னாளில் கற்ற நத்தன்மையுடைய சூதினாலே. சூதுங்கிறது கேது, சூதுங்கிறது தவறு. ஆனா இங்க சேக்கிழார் சொல்றாரு, நட்சூதால் தாம் முன்னாளில் கற்ற நற்தன்மையுடைய சூதினாலே மிக பொருள் ஆக்க முயற்சித்தும் அங்கு சூதாட்டம் செய்வார் இல்லாமல் வெளியே செல்வாராகி. சின்ன வயசுல இவர் இந்த சூதாடுறாரு, கத்துக்கிட்டாரு, கலைகள் கற்று தேர்ந்துகிட்டாரு. பொருள் இருக்கும்போது அவருக்கு சூதாட வேண்டிய நிலை இல்லை. சிறு வயசுல கத்துக்கிட்டாரு. அது சூதாட்டம்ங்கிறது சூதா நினைக்கல, அது ஒரு கலை. சூதாட்டம் என்பது ஒரு கலை. இன்னைக்கும் அந்த நம்ம கலியுகத்திலயும் இந்த டிவியில வர்ற விளம்பரம் இதெல்லாம் பார்த்துட்டு சூதல நிறைய லாஸ் ஆகி போட்டாங்க, தடை பண்ணணும், அது இதுன்னு கோட்டு அது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
சூதுங்கிறத இப்ப இங்க என்ன சொல்றாரு, நட்சூதால். சூது ஆடுறதா இருந்தா என்ன பண்ணணும், அவர் ஏற்கனவே பணம் பொருள் இருக்கும் போதும் சூதாடிக்கிட்டு இருந்தாருன்னா தான் அவரை சூதாடின்னு சொல்லலாம். ஆனால் தன்னிடம் பொருள் இருக்கும் போது பொருட்களை அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தார், அவர்கள் கேட்கும் பொருளை எல்லாம் விட்டுட்டாரு. இப்ப தன்னிடம் எந்த பொருளும் இல்லை, யாருக்கிட்டையும் ஏங்கவும் முடியல. இப்பதான் யோசனை பண்றார், தான் முன்காலத்துல சிறு வயசுல கத்துக்கிட்ட அந்த சூதாட்டத்தால ஏதாவது பண்ணலாமான்னு. அவரு சூதாட்டத்திலே ஒரு சரியான ஆள், அவரை ஜெயிக்க யாராலும் முடியாது என்றது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால அவரு சூதாட கூப்பிட்டாலே என்ன பண்ணுவாங்க, அதே அப்பா உங்ககிட்ட வந்தா நீ ஜெயிச்சிட்டு போயிடறாப்பா, நான் உங்ககிட்ட வரல. அப்ப அவரை தெரிந்தவர்கள் அந்த ஊர்ல இருக்கிறனால இவர் சூதாடுவதற்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. அதான் சொல்றாரு, அங்கு பொறுவார் இன்மையினில் போவார். உங்க சூதாட்டம் செய்வார், இல்லாமையால் வெளியே செல்வராகி. சேக்கிலார் சொல்லுவார் சாக்கிய நாயனார் புராணத்துல, சாக்கிய நாயனார்ல, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே. துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். சாக்கிய நாயனார் சாக்கிய மதத்தை சார்ந்தவர். அவரு திருநீர் பூச முடியாது, ஏன்னா சாக்கிய மதத்தில் இருக்கங்க கேட்பார். ஆனால் அவருக்கு எம்பெருமான் மீது ஒரு பற்று. அதனால என்ன பண்ணாரு, ஓரப்ப ஒரு கள்ள தூக்கி போட்டு போவாரு எம்பெருமான் மேல. பூமாலை பூச முடியல, பூவை தூக்கி போட முடியல, ஒரு கள்ள தூக்கி வீசிட்டு போவார். அப்ப கள்ள தூக்கி அடிக்கிறது நல்லதா கெட்டதா? இங்கு கெட்டது, உலகியலில் பார்க்கும் போது கெட்டது. ஏய், எம்பெருமான் மீது கல்லை எடுத்து வீசுகிறானே, அது கெட்டது. ஆனால் அருளியல் நிலையிலே ஒரு பூ கூட உனக்கு என்னால் போட முடியவில்லை என்று அவன் கையில் கிடைத்த சிறு கல்லை தூக்கி போட்டு விட்டு போகிறான். அததான் சேக்கிலார் சொல்றாரு, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தால் மறவாமை. இந்த உலகிலே நிலைத்த பொருள் ஏது? நிலைத்த பொருள் எம்பெருமான் அடியார்களுக்கு செய்யும் அருள்மை ஒன்றியம். ஏற்பகை நாயனார் வெட்டுவாரு. யாரை வெட்டுறாரு? தன் மனைவியை அழைத்து போகும் அடியாருக்கு தொந்தரவு செய்யறவங்களை வெட்டுறாரு. அப்ப அவர் வெட்டுவது என்ன, கெடுதலா நல்லதா? உலகியலில் கெடுதல். அருளியல் அவர் அடியாருக்கு சிவ அபாராதம் செய்யக்கூடியவர்களை வெட்டுவேன் என்று வெட்டினார். எரிபத்தர் வெட்டினார். யாரை வெட்டினார்? யானை துந்திக்கையை வெட்டினார், பாகர்களை வெட்டினார். அவர் செய்வது கேடா நல்லதா? உலகியலில் பார்த்தால் தெரியும், என்ன இது போய் யானை தட்டுவட்டத்துக்கு போய் இப்படி வெட்டிட்டு இருக்கானேன்னு. ஆனா அருளியல் அடியவர்க்கு சிவ அபராதத்தை விதிக்கும், யாரையும் கொல்ல விடக்கூடாதுங்க, அந்த ஒரு வெறித்தனம். அதுதான் ஒரு நிலையான பொருள் அல்ல. இப்ப உலகில் தோன்றும் பொருள் நிலையானது அல்ல. ஏற்பகை நாயனார் நினைச்சிட்டாரு, தன்னுடைய மனைவி நிலையான பொருள் அல்ல, அடியாருக்கு உதவி செய்வது நிலையான பொருள். அதேதான் இங்கேயும் சேக்கிலார் சாக்கிய நாயனார் புராணத்தின்னு சொல்றாரு, என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே. அதே போலதான் இவர் என்ன பண்றாரு, சூதாடியாவது அன்னம் பாலிக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு வராரு. சூதாடுவது கெடுதலா நட்சூதுன்னு வேற சொல்லிருக்காரு. இது என்ன சூதே கெடுதல, இதுல என்ன நட்சூது? உலகியல்ல பார்ப்போம் ஒரு பார்வை. திருடன்லயே நல்ல திருடனா இருக்கான், கெட்ட திருடன் இருக்கான். இது உலகியல் பார்வை. கோயில போய் திருடிட்டு போயிட்டாங்கன்னு டிவியில நியூஸ் வரும். அம்மன் கழுத்தில் இருந்த தாலி தவிர மற்றவைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவரு ஒரு நல்ல திருடன், மாங்கல்யத்தை கை வைக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, மற்ற நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். மாங்கல்யத்தில் அம்மன் கழுத்துல இருக்க மாங்கல்யத்தை தொடுல. அப்ப இவன் நல்ல திருடன். சரி, கெட்ட திருடன்னா யாரு? சமீபத்துல டிவியில வருது, முகமூடி போட்டுட்டு கோலம் போட்டுட்டு இருக்க ஒரு பெண்ணு கிட்ட வந்து செயினை அறுத்துட்டு போயிட்டான். ஆனா அந்த செயின் கவரிங் செயின், அதனால அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, இந்த தகவல் வெளியிலயும் பெருசா வரல. இவன் எடுத்துட்டு போனவன் பார்த்தான், நகையை பார்த்தா நகை கவரிங் நகையா போச்சு. பார்த்தான், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். அதே போல அந்த பொண்ணு திருப்பி கோலம் போட்டுட்டு இருக்குது, அதே ஹெல்மெட் ஓட்டிட்டு வரான். வரவன் கிட்ட வந்த பின்னாடி பக்கமா எட்டி வச்சுட்டு புருன்னு போயிட்டான். இவன் கெட்ட திருடன். இதுதான் அப்பதான் பெருசாகுது, சிசிடிவில அதை போடுறாங்க.
அப்ப கவரிங் நகையை போட்டுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நான் வந்து அடிச்சிருப்பேன், இப்படி ஏமாத்தி விட்டேன்னு வந்து அடிச்சுட்டு போறான். ஆக சூதுலியும் நற்காரியங்களுக்காக செய்யும் சூது சூதாகப்படாது, அது சிவ இதுக்காக சிவ கணக்கிலே சேர்ந்து விடும், இருநிலை கொள்கையிலே அது போயிடும் அப்படிம்பாங்க. திருப்புன்கூர்ல சுந்தரர் சொல்லுவார், கற்ற சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லன் என்றறிவார்கள், குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறை கலல் அடிந்தே. திருப்புன்கூர்ல சுந்தரர் பாடுறாரு, சூதாடுதலை நன்கு கற்ற மூர்க்கனும் நல்ல சாக்கியனும் சிலந்தியும் கண்ணப்பனும் கணம் புல்லனும் என்ற இவர்கள் குற்றமான செயல்களை செய்யவும் அவைகளை குணமான செயலாகவே கருதிய உனது திருவுள்ளத்தின் தன்மையை அறிந்து வந்து அடியே உனது ஒலிக்கின்ற கலலை அணிந்த திருவடியை அடைந்தேன்னு சுந்தரர் பாடுவார் திருப்புன்கூர்ல. அப்ப இந்த மூர்க்கரெல்லாம் அங்க சொல்றாரு, யாரு? கண்ணப்ப நாயனாரு, சிலந்திய, நல்ல சாக்கியன், கணம்புள்ளன் எல்லாத்தையும் அவரு எடுத்து ஏம்புறாரு. இதுல சொல்றாரு, சூதாடுதலை நன்கு கற்ற மூர்க்கனும் சொல்லி காட்டுறார் சுந்தரர். அடுத்ததாக மூர்க்க நாயனார்ல 7வது பாடல், பெற்றம் ஏறி பலிக்கு வரும் பெருமானமரும் தானங்கள் உற்ற அன்பால் சென்றெய்தி உருகும் உள்ளத்தொடும் பணிந்து கற்ற சூதால் நியதியாம் கடனும் முடித்தே கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சில நாளில். இடபத்தில் ஏறிக்கிட்டு எம்பெருமான் வருவாரு, பிச்சாந்தகி பிச்சாந்தகி. அதெல்லாம் சொல்றாரு, பெற்றம் ஏறி வலிக்கு வரும் பெருமான். எதுக்கு வராரு? அன்னம் கேட்டுக்கிட்டா வராரு, பொருள் கேட்டுட்டு வராரா? அடியார் பெருமக்களிடம் இருக்கும் ஆணவத்தை வழி கேட்டு வருகிறார். அத சொல்றாரு, இடபத்தில் ஏறிக்கொண்ட அஞ்சொலீர் பலீர் என்று கேட்டும் எழுந்தருளி வரும் இறைவர் விரும்பி இருக்கும் பல பகுதிகளிலும் பொருந்திய அன்பினாலே போய் சேர்ந்து உருகும் மனத்துடன் வணங்கி தாம் கற்ற நற்சூதினால் வரும் பொருளினை கொண்டு நியதியாக தமது கருமத்தினை முடித்து கொண்டவாறே பகைவர்களது முப்புறங்களை அளித்த வில்லுனுடைய இறைவரது திரு குடந்தை பதியினை சில நாளில் வந்து அடைந்தார். கும்பகோணம் போய் சேர்ந்துட்டார். இப்ப சொந்த ஊர்ல ஆடுறதுக்கு ஆள் வரல. அப்ப இவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு கோயிலுக்கா போறாரு, ஒவ்வொரு ஊருக்கா போறாரு. ஒரு ஊருக்கு போக வேண்டியது, அந்த தலத்து எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டியது, அங்க இருக்கவங்களோட சூதாட வேண்டியது. சூதாடி முடிச்சாச்சா, அந்த ஊர்ல நீ சூதாடுறதுக்கு ஆள் இல்லையா, யாரும் வரமாட்டேங்கிறாங்களா, உடனே அர்த்த ஊருக்கு போறாரு. இததான் இவர் சொல்றாரு, மண்ணினில் பிறந்தார் பெயர் பயன் மதிசூடும் அன்னலாரடியா தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைப்பார். இந்த பாட்டுல 2 செய்தி. மண்ணினில் பறந்தார் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அமுது செய்விக்கும் போதே இந்த 2 லைனை படிச்சுட்டோம். அடுத்த 2 லைன்ல வருது, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகம் முன் வருக என உரைப்பார். பிறந்த பிறவி பயனாகிய பெருமானின் அடியவர்க்கு திருவமுது செய்வித்தலும் கண்களால் அவ்வடியவர்களின் உள்ளத்துக்கு உயிராய் நிற்கும் இறைவரின் திருவிழாக்களின் பொலிவை கண்டு மகிழ்தலும் ஆக இவ்விரண்டுமே. அப்பயே மூர்க்க நாயனர்க்க சொல்லுவாங்க, ஒரு கல்லுல 2 மாங்கா. அன்னமும் பாதிக்க வேண்டும், தல யாத்திரையும் செல்ல வேண்டும், திருவிழாக்களையும் காண வேண்டும். மூர்க்க நாயனருக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு, சாமி தரிசனம் பண்றாரு, சொக்கட்டாம் போட்டு ஆடுறாரு, ஜெயிக்கிறாரு, சிவன் அடியார்களுக்கு அமுது செய்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஆடுறவங்க எல்லாம் திறந்து போயிட்டாங்க, அப்பா இவங்ககிட்ட இனிமேட்டுக்கு போக வேணாம், நம்மளால ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நவந்துடுறாங்க, அடுத்த ஊருக்கு போறாரு. அப்ப மண்ணினில் பறந்த பயன் 2ன்னு சொல்ற 2ஐயுமே இவரை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அடுத்தது 8வது பாடல், இருளாரும் மணிகண்டர் அடியார்க்கின் அமுதளிக்க பொருளாயம் எய்தற்கு புகழ் குடந்தை அம்பலத்தே உருளாய சூதாடி உருபொருள் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டங்கு
அமுது செய்வித்தின் புருவர். நீளம் நிறைந்த அழகிய கண்டத்தினை உடைய சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு இனிய திரு அமுது அளிப்பதற்காக பொருளாயும் எய்துதற்கு புகழ்குடந்தை அம்பலத்தே. அப்ப பொருள் வேணும், அதை ஈட்டும் பொருட்டு கும்பகோணம் போயிட்டாரு. புகழினை உடைய திரு குடந்தை பொதுவிடத்திலே உருளும் கருவியினால் சூதாடி அங்க சூதாடுறாரு. அதனால் வரும் பொருள்கள் வெற்றி பெற்றனவற்றை இறைவரது திருவருளாகவே மதித்து. இங்கதான் நம்ம சிந்திக்கிறோம். அதனால் வரும் பொருள்கள் வெற்றி பெற்றனவற்றை இறைவரது திருவருளாகவே மதித்து உருளாய சூதாடி உருவொருள் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டு. தாயம் விளையாண்டேன், சுருட்டுக்கட்டை போட்டேன், இது என்னுடைய திறமை இல்லை, சூது நான் சிறு வயசுல கத்துக்கிட்டதுனால இது என்னுடைய திறமையால் நான் ஜெயிக்கேன் அப்படின்னு சொல்ல நினைக்கல. எதிர்த்தவர்கிட்ட எதிராக இருக்கிறவர் தோத்து போயிட்டு அந்த பொருள் வரும்போது இவருடைய என்ன வருது, இது எம் பெருமானின் திரு அருள், அடியார்களுக்கு அமுது பாலிப்பதற்காக எம் பெருமான் திருவருளாகவே அந்த சூதாடி வென்ற பொருளை நினைத்து அமுது செய்வாராக்கி. அததான் இங்க சொல்றாரு. அதனால் வரும் பொருள்கள் வெற்றி பெற்றனவற்றை இறைவரது திருவருளாகவே மதித்து அங்கு அமுது செய்வது இன்பம் அடைபவர் ஆகி. அடுத்து 9வது பாடல். முதல் சூது தாம் தோற்று முதல் பணயம் அவர் கொள்ள பின் சூது பல முறையும் வென்று பெரும் பொருள் ஆக்கி சொற்சூதால் மறுத்தாரை சுருகி உருவி குத்தி நற்சூதர் மூர்க்கர் எனும் பெயர் பெற்றார் நிலத்தில். தொழில டெக்னிக் புகுத்துறாரு. நம்ம இப்ப சாப்ட்வேர்ல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னா வெர்ஷன் அப்டேஷன் சொல்றது மேம்படுத்துதல். மொபைல்ல இருக்கிற சாப்ட்வேருக்கு அப்பப்ப கேட்கும், அப்டேட் வருது, அப்டேட் பண்ணிக்கிங்க. ஐயோ டெலிகிராம் சேனல்ல வாய்ஸ் கட்டாது, என்ன பழைய வெர்ஷனா இருக்கும், புது வெர்ஷன் அப்டேட் பண்ணுங்க. ஆக இவர் கற்ற சூதாட்டத்திலையும் ஒரு புதிய உத்தியை கையாளுறாரு. அததான் இவர் சொல்றாரு. முதல் சூது தாம் தோற்று. முதல் ஆட்டத்துல என்ன பண்றாரு, தாம் தோல்வியை ஏற்றுக்கொள்தல். எதுக்கால ஆடுறவங்கிட்ட 5 ரூபா வையினா அவன் 5 ரூபா வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவான். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, 2 ரூபாயை வச்சுக்கிட்டு சரி 2 ரூபாய் வைக்கிற வையினா தோத்து போற மாதிரி ஆக்ட் பண்ணிவிடுவாரு, தோப்பாரு. ஏன்னா அதுதான் சூதுல இருக்கிற ஒரு வில்லத்தனம், ஒரு திறமை. அப்ப தோத்த உடனே முன்னாடி வச்சவன் ஆகா நமக்கு 2 ரூபா வந்துருச்சு 4 ரூபா எடுத்துக்குவான். அடுத்தது இவர் என்ன பண்ணுவாரு, இப்ப 5 ரூபா வைப்பாரு. முன்னாடி 5 ரூபா வைக்கிறதுக்கு பயந்தவன் இப்ப என்ன பண்ணுவான், முந்தி வச்ச 2 ரூபாய்க்கு 2 ரூபா கிடைச்சது, இப்ப 5 ரூபா வச்சா 10 ரூபா கிடைக்கணும், 5 ரூபாய் வச்சிருவான். இந்தாட்டி என்ன பண்ணுவாரு, போக்க விட்டுருவாரு, அவன் 5 ரூபாய் எடுத்துருவான். இப்ப இவருடைய இழப்பு எவ்வளவு ஆகுது, 5 ரூபா முந்தி ஒரு 2 ரூபா 7 ரூபா ஆயிடுச்சு. இந்தாட்டி ஒரு 20 ரூபா வைப்பாரு. அவன் சந்தோஷப்பட்டுக்குவான், ஆஹா 20 ரூபா வைக்கிறான், நமக்கு அடிச்சா 40 ரூபா அடிக்கணும். அவன் 20 ரூபா வைப்பான். அப்பதான் இவர் காசை எடுத்துருவார். கட்டையை உருட்டும் போது இவருக்கு சாதகமா கட்டையை உருட்டி விடுவாரு, காசு இவருக்கு வந்துடும். அவன் அச்சோ போச்சேன்னு நினைப்பான். அப்பதான் பரவாயில்ல எனக்கு இந்தாட்டி வந்துருச்சு, அடுத்தாட்டி உனக்கு தான் கிடைக்கணும், இவரே தூண்டி விடுறாரு. அப்ப அடுத்த தாட்டி போடும் போதே என்ன பண்றது, ஜெயிச்சே காசு எடுத்தாரு. அததான் சொல்றாரு. முதல் ஆட்டத்தில் தாம் தோல்வியை ஏற்று முதல் பந்தய பணத்தை ஒட்டினவர் கொள்ள செய்து பின் சூது பல முறையும் வென்று பெரும் பொருளாக்கி. பின்னாடி ஆடுற ஆட்டத்துல என்ன பண்றாரு, பல முறையும் தாமே வென்று பெரும் பொருளை தமதாக்கி. அப்ப முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த தூண்டில பிடிப்பாங்க. கடல்ல இருக்கிற சுறா மீனை பிடிக்கிறதுக்கு மீன் தூண்டில போடுவாங்க, சிறு மீனை போட்டு பெருமீனை பிடிக்கிறது. இந்த உத்தியை மூர்க்க நாயனார் சூதுல செய்யறார். இது மாரி தோக்குறவங்க ஏய் நீ என்னை ஏமாத்துற நான் தரமாட்டேன் அப்படின்னாலோ, கொடுக்கற காசை எடுத்துக்கிட்ட தரமாட்டேன்னு சண்டை பண்ணுவங்களையோ சொற்சூதால் மறுத்தாரை சுருகை உருவி குத்தி நற்சூதர் மூர்க்கர் எனும் பெயர் பெற்றார் நானிலத்தில் வஞ்சக சொற்களால் மறுத்தவர்களை உடைவாள் உருவி குத்தி எடுத்து குத்தி போடுவாரு. அப்ப குத்தனா என்ன ஆச்சு, இவரு கெட்டவர் ஆயிடுறாரு. ஏன் குத்துறாரு, எதிரில இருக்கிறவங்களா மஞ்ச சொல்லால மறுத்தவங்களதான் ஏமாந்தவங்களதான். இவர்கிட்டதான் கத்தி இருக்குதே, இவர் பணம் வச்சிருக்கிறவங்கள குத்தி கொள்ளையடிக்கலாமே, செய்யவில்லை. அதில் இவர் அறத்தை கையாண்டார்.
சிவநெறியிலிருந்து இவர் தவறவில்லை. எத்தொழிலாவது செய்தாவது, எப்பாடு பட்டாவது, ஏதாவது தொழில் செய்தாவது அடியார்களுக்கு அமுது செய்ய வேண்டும் என்பது ஒன்றுதான் இவருடைய கொள்கையாக இருக்கிறது. அமுது செய்து, அமுது செய்வித்து, அவர்கள் உண்ணுவதை அன்போடு பார்த்து கடைப்பந்தியிலே தானும் அமர்வதுதான் இவருடைய கொள்கை. எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கலாம், கையில இருக்கிற கத்தியால இருக்கிறவனை குத்தி குத்தி பணத்தை பிடுங்கலாம். அதை அவர் செய்யவில்லை. அதனால்தான் இவருக்கு பேரு நற்சூதர். வஞ்ச சொற்களால் மறுத்தவர்களை உடைவாளுருவை குத்தி நற்சூதராகிய இந்நாயனார் நானிலத்தில் மூர்க்கர் என்னும் பெயர் பெற்றார். அதனாலதான் இந்த மூர்க்க நாயனாருடைய இயற்பெயர் என்னன்னு யாருக்கும் தெரியாது, வரலாற்றிலும் இல்லை. ஒரு சிலர் மூர்த்தி நாயனார், இவருடைய இயற்பெயர் மூர்த்தி நாயனார், பின்னாடி மூர்க்க நாயனார் என்று மாறிவிட்டார்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குண்டான பதிகங்களோ தடங்களோ பெரிய புராணத்திலோ ஒரு நூட்களிலோ இல்லை, செவி வழி செய்தியாக இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகள் செவி வழி செய்தி உண்மையாக இருக்கும். ஒரு சில கோயில்ல பாத்தீங்கன்னாக்க பேர் தெரியாத அந்த ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, ஆனா அந்த பேர் அந்த ஊர்ல இருக்கிற கல்வெட்டுல இருக்கும். நாம அந்த ஊரை பத்திய பதிகம் நமக்கு கிடைச்சிருக்காது, அதனாலதான் சொல்லுவோம் பதிகம் பாடல் பெற்ற தலம் என்று. பாடல் பெறப்பட்ட தலம்னு சொல்லணும். பாட பெற்ற தலம்ங்கிறத விட பாடல் பெறப்பட்ட தலம். ஏன்னா பாடல் பெறப்படாத தலங்கள் நிறைய பேர் இருக்கு. அது செவி வழி செய்தியாகத்தான் இருக்குமே தவிர அறிவுபூர்வமாக இருக்காது. அடுத்தது 10வது பாடல். சூதினில் வென்றெய்தும் பொருள் துரி சற்றனல் உணர்வில் தீதகல அமுதாக்குவார் கொல்லத்தாம் தீண்டார் காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதுமிலா வகைதாமும் அமுது செய்தங்கிருக்கும் நாள். நல்ல பாயிண்ட் இந்த வரியில வரும். சூதாட்டத்தினில் வெற்றி கொண்டு பொருந்தும் பொருள் குற்றமற்ற நல் உணர்வின் பயனாக தீமை நீங்க. இவருக்கே உள்ளுணர்வு குத்துது, ஐயோ இது தப்பாச்சே செய்யறமே, ஆனால் என்ன அடியார்களுக்கு அமுது செய்விக்க எக்கோலம் கொண்டாளுங்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் சரி, ஏதாவது வேலை செஞ்சாலும் சரி. இப்ப இவர் என்ன செய்யறாரு, இவர் தனக்கு தெரிந்த சூது என்ற கலையை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். இருந்தாலும் அவருக்கு உள்ளுணர்வு உறுத்துகிறது. அடுத்தவங்க கிட்ட இருந்து இப்ப என்ன பண்ணாரு, சூதால் வாங்கி இருக்கிற காசு அத தாம் தீண்டார் காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய தாம் கையாலும் தீண்டாது. அந்த பணத்தையும் பொருளையும் என்ன பண்ண மாட்டாரு, கையில தொடுவதில்லை. யார் தொடுறது, அப்ப யார் எடுக்கிறது? அமுது ஆக்குவோர்களை கை கொள்ள செய்து. யாரு சமையல் செய்யறாங்களோ அவங்களை வர சொல்லிடுறாரு. எப்பா காசு இருக்குது, எடுத்துட்டு போ, என்ன வேணுமா வாங்கிக்க. அப்பா இந்தா அவங்ககிட்ட இருந்து பொருள் பிடிங்கி வச்சிருக்கேன், அவன் தோத்துட்டு போயிட்டான். பொருள் அந்த காலத்துல இப்ப சமீபத்தில் சினிமாவில் வரும், வாட்சை வைக்கிறது, பர்ஸ் வைக்கிறது, பைய வைக்கிறது, பொருள் வைக்கிறது, அடுத்தவங்கிட்ட வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் நடைமுறையில நடந்துட்டு இருக்குது. இது அப்பயே இருக்குது. அதனாலதான் காசுன்னு மட்டும் இல்ல, பணம்னு மட்டும் இல்ல, பொருளும் இருக்கிறது. பெரு விருப்பத்துடனே அடியார்கள் கிட்ட அமுது செய்ய, அதன் பின் குற்றமில்லாத வகையில் கடைப்பந்தியில் இருந்து தாமும் அமுது செய்து கொண்டு. அதத்தான் திருப்பி திருப்பி சொல்லாரு. காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதமிலா வகை தாமும் அமுது செய்தங்கிருக்கும் நாள். அங்க பதியில தங்கி இருக்கிறாரு. இந்த புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்க தங்கி இருக்கனால கும்பகோணத்துல ரொம்ப நாள் இருக்கிறார். மற்ற ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான். கும்பகோணத்துல செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சூதாட வர்றவங்களும் நிறைய பேர் இருக்கனால அங்க நெடு நாட்கள் தங்கி இருக்கிறதா சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அடுத்து 11வது பாடல். நாதன் தன் அடியார்க்கு நல்லடிசில் நாள்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்தங்கருளாலே ஏதங்கள் போய் அகல இவ்வுலகை விட்டதற்பின் பூதங்கள் இசைவாட ஆடுவார்புறம் புக்கார். எம்பெருமான் அடியவர்களுக்கு, தலைவராகிய சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு நல்ல திரு அமுதினை நாள்தோறும் அன்போடும் அமுது செய்வித்து, அமுது செய்விப்பது முக்கியமல்ல, அன்போடும் அமுது செய்வித்து அங்கு திரு அருளினாலே குற்றங்கள் நீங்க பெற்றதனால், எந்த தவறங்க இல்ல, அவருடைய திருவருளினாலே குற்றங்கள் நீங்க பெற்றதனால். என்ன குற்றம்? இவர் சூதாடுறது குற்றமா?
ஒரு அடியார்களுக்கு அமுது செய்வதற்காக எப்பொருள் கொண்டேனும் எவ்வை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. அதனால அந்த திரு அருளினாலே குற்றங்கள் நீங்க பெற்றார். என்ன சூதாடிய அந்த நற்சூதை ஆடிய குற்றங்களை நீங்க பெற்றதனால் இவ்வுலகை விட்டதற்பின் பூதங்கள் இசைபாட ஆடுவார் புறம்புக்கார். இவ்வுலகை விட்ட பின்பு பூதகணங்கள் சூழ்ந்து இசைப்பாட ஆடுகின்ற சிவபெருமானது உலகமாகிய சிவபுரத்தினில் புகுந்து அமர்ந்தார் என்று இறுதி பாடல்ல சொல்லியிருக்கிறார். அடுத்தது இறுதி பாடல் 12வது பாடல். வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டர் அடியவர்கள் தமக்காக்கும் நல்லார் நட்சூதராம் மூர்க்கர் கலல் நாம் வணங்கி சொல்லார் சீர் சோமாசி மாறர் திறம் சொல்லுவாம். அப்ப இறுதியா சொல்றார், சூதாடுபவர்களை வெற்றி கொண்டு சூதினால் வந்த பொருள்களை எல்லாம் பெருமை பொருந்திய விடமுடிய கண்டராகிய சிவபெருமானது அடியவர்களுக்கு திரு அமுதுக்கு ஆக்குகின்ற நல்லார் ஆதலின் நட்சூதர் என பெறும் மூர்க்கரது திருவடிகளை நாம் வணங்கி நிறைந்த சொற்களால் புகழும் வேத வாய்மை சிறப்பனையுடைய சோமாசி மாற நாயனாரது தரத்தினை சொல்ல புகுகின்றோம் என்று ஆசிரியர் தமது மரபின்படி கூறி வந்த புராணத்தை, இதுவரைக்கும் கூறி வந்த புராணத்தை வடித்தெடுத்து முடித்து காட்டி இனி கூறப்போகும் புராணத்திற்கு தோற்றுவாய் செய்து அருளுகிறார். இறுதியாக கொற்றவன்குடி உமாபதி சிவம் அருளிய சார்பு நூலான திருத்தொண்ட சாரம் என்ற நூலிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அடியேன் சொன்ன 12 பாடல்களையும் சுருக்கி நெருக்கி புகைந்து சாறு பிழிந்து ஒரு நாள் வழியில முடிச்சிருவாரு. இன்றைய வரலாறு என்னதான் நம்ம இவ்வளவு நேரம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்கிறத எளிமையா சொல்றாரு. தொண்டை நாட்டு வளர் வேட்காட்டூர் வாழ் தொல் உழவர் நட்சூதர் சூது வென்று கொண்ட பொருள் கொண்டன்பர்க்கு அமுதளிக்கும் கொள்கையினார் திருக்குடந்தை குறுகி உள்ளார் விந்திசைவு குளறு மொழி வீணர் மாள வெகுண்டிழலான் மூர்க்கர் என விளம்பும் நாமம் என் திசையும் மிக உடையார் அண்டர் போற்றும் ஏல் உலகும் உடனாலும் இயல்பினாரே. மூர்க்கநாயர் தொண்டை நாட்டில் பாலி நதி வடவாள் திருவாட்காடு எனும் தலத்தில் சட்சூத்திர குலத்தில் அவதரித்தவர். இவர் சைவத்தின் உண்மை உணர்ந்து இறுக பற்றி நிற்றதால் அதற்கு இன்றியமையாத சிவ வழிபாடும் அதற்கு உயிர் போன்ற மாகேஸ்வர பூஜையும் விதிப்படி புரிந்து அதன் பின்பே உணவு கொள்ளும் நியம பெரும் செல்வர். இவ்வாறு நெடுங்காலம் புரிந்து மாகேஸ்வரர் மிகுதியால் வருதலால் பொருள் ஒளிந்த பின்னும் நில முதலியனை விற்று மகிழ்வுடன் செய்து வந்தார். அப்பொருளும் ஒளிந்த பின்னர் முன் பழகிய சூதாடி பொருளுட்டி நடத்த நினைத்து கும்பகோணத்து வந்து சூதாடி வரும் பொருள்களை கொண்டு தமது சாமர்த்தியத்தால் வந்ததாக நினையாது திருவருளால் வந்ததாகவே நினைத்து மாகேஸ்வர பூசனை செய்து வந்தார். சூதாட்டத்தில் முன்பு தோற்று பின்பு வென்று பந்தய பொருளை கொடாது நீதி தவறுவரை வாளாட்கொன்றும் பொருள் கொண்டு நட்சூதர் என்றும் மூர்க்கர் என்றும் பெயர் பெற்றார். அப்பொருளை தாம் தீண்டாமல் பாகுகர்களே எடுத்துக்கொண்டு வேண்டியவனை சேகரித்து செய்ய மாகேஸ்வரர் திரு அமுது செய்த பின் பிரசாதம் புசித்து வருவார். இப்படியே நெடுங்காலம் செய்து வந்த புண்ணிய விசேடத்தால் சிவபத நிழல் சேர்ந்தார் என்று காரைக்கால் சொக்கலிங்க செட்டியார் அவர்கள் இந்த திருப்புராண சார திருத்தொண்ட புராண சார விளக்கத்திற்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். சிவ புண்ணியங்களுக்கு இடராக நீதி மாறி வஞ்சிப்பாரை கொள்வது அப்பாதகத்துக்கு பிராய சித்தமும் சிவபுண்ணிய தவறாமைக்கு ஏதுவாகும் என்பதும் நான் செய்தேன் என்று இல்லாமல் இறைவன் அருள் என்றெண்ணி இயன்ற தொழில் எதனையாவது செய்து பொருள் ஈட்டி சிவபுண்ணியம் செய்தருளல் அவசியம் என்பதை விளக்கி உயிரிக்க வந்த சிவவாக்கிய பெரும் செல்வர் இந்த மூர்க்க நாயனார் என்று எண்ணி எத்தொழிலை செய்தேனும் சிவன் அடியார்களுக்கு உணவு அளிப்பதையே குறிக்கோளாக கொண்ட மூர்க்க நாயனாரின் குருபூஜை கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த தலமான சென்னை திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலிலும் முக்தி அடைந்த தலமான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலிலும்
கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலிலும் மூர்க்க நாயனருக்கு சந்நிதி உள்ளன. இதுகாரும் எம்பெருமான் உள்ளிருந்து உணர்த்தியவை அடியேன் வாயால் செப்பினேன். வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மாட்கரியோய் நீ வேண்டும் என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இதுவரை அமைதி காத்து அடியேனின் இந்த வாய்ப்பை கேட்டமைக்கு மனமொழிமையால் அனைவரது திருவடிகளையும் அணிந்து என்னுடைய இந்த சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சிவாய நம. சிற்றம். நன்றிங்கம்மா. சிவாய நம. சிறப்பு சிறப்புங்கய்யா. நல்லா இது சின்ன விளக்கம் தான். ஏன்னா மூர்க்கனாருடைய புராணம் சின்னதுதான், இருந்தாலும் அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த 12 பாடலுடைய சிறப்பையும் எப்படி எப்படி அப்படின்னு. அதாவது முதல்ல பெரிய புராணம் சேக்கிழார் 63 நாயன்மார்களை பத்தி சொல்லிட்டு தொகை அடியார்னு சொன்னீங்க. அப்புறம் இயற்றியர் யாரு? பெருமான் சேக்கிழா பெருமான். அவரும் ஒரு சேர்த்து 100 அடியார்களா சேர்த்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. மல்லிகைப்பூவுக்கு அருமையான விளக்கம். மல்லிகைப்பூ எப்படின்னா நிறையும் சொல்லலாம் குறையும் சொல்லலாம்ன்ற மாதிரி. இந்த குறை கதை மல்லன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. ரொம்ப அதுக்கு ஒரு விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொற்றம் குடு உமாபதி சிவன்ற அந்த பாடல் கடைசியில கொண்டு வந்தீங்க. அந்த எப்படின்னா நம்ம ஒரு வரலாறு சொல்லணும்னா எப்படி எடுத்துட்டு போகணும், நம்ம எப்படி எளிமையா கொண்டு போய் கடைசி நிறைவா எப்படி கொண்டு சேர்க்கணும்ன்ற மாதிரி அருமையா அந்த விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி, அதுக்கப்புறம் பலவித நாயன்மார், இளையான் குடிமர் நாயன்மார், சாக்கிய நாயனார், அந்த கதையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. எப்படி அவங்களும் அந்த மாதிரி எல்லாம் நாயன்மார் வரிசையில எப்படிலாம் தொண்டு செய்தாங்க, அந்த அறத்துல இருந்து எப்படி தொண்டு செய்தாங்க அப்படின்ற விளக்கம் எல்லாம் அழகா சொன்னீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கேள்வி கேட்பாங்க எல்லாருமே, நற்சூதுனா என்னப்பா அது? நற்சூது ஒரு சூதாட்டம் தான் அது, இதுல போய் எப்படி அது உதாரணம் நம்ம எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க அருள்நிலை அப்படின்றத அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது முதல் பாடல்ல மூர்க்கனாருடைய முதல் பாடல்ல அவர் முதல்ல யாரும் இப்ப எந்த ஊரு, அந்த ஊருடைய சிறப்பு என்ன, அந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க, அந்த எந்த மாதிரி நிலையில அவங்க இருந்தாங்க அப்படின்றத அழகா எடுத்து சொன்னீங்க. மூர்க்கனார் புராணத்துல முதல்ல இயற்கை வளம், அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னா இயற்கை வளத்தோடு அந்த அழகா சொன்னீங்க. அந்த தாமரை பூக்களை எப்படி அசைந்து ஆடுது, இந்த பெண்கள் ஆடுறவங்க மின்னல் கொடி போல இருப்பாங்க அந்த பெண்களும். அப்புறம் அந்த ஆடுதற்குரிய திருவேற்காடு, அந்த ஊரு திருவேற்காடு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப அருமையா இந்த முதல் பாடல் இயற்கை வளத்தை சொல்லி இந்த ஊரை பற்றி சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருன்ற மாதிரி அந்த ஊர்ல ஒரு ராஜாவே இருந்தார். யார? வேளாள குலத்துல பிறந்த, அதாவது இவரு மூர்க்க நாயனார் தான். அவருக்கு பேர் இல்லை, அவருக்கு அந்த இதுல வந்ததான் அவருக்கு பெயர் வந்தது, இயற்பெயர் இது வரைக்கும் தெரியலன்னு சொன்னீங்க. அவர் எப்படி வாழ்ந்தாருன்னா அந்த இறைவனையே நினைச்சு அடியார்களுக்கு என்ன அமுது செய்யறதா அவருடைய வேலை. அந்த மாதிரி குலத்துல வேளாள குலம் ஒரு சிறப்பான குலம். நம்ம சேக்கிழா பெருமான் சொல்லக்கூட அந்த ஊருடைய சிறப்பே சொல்லுவாங்க. அப்ப அந்த நீலி கதையும் சொன்னாங்க. நீலி கதையில வந்தப்பதான் அந்த 73 அடியார்களும் அந்த ஒழுக்க நெறியில இருந்தாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு ஒரு கதையை சேக்கிழா பிரார்த்த நீலி கதையே வரும். அப்ப 73 பேரும் 72 பேரும் 73 அந்த தீ குடிச்சாங்க. ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வேளாளர் பரம்பரை. அந்த நிலையில அந்த குலத்துல இருக்கிறவங்க அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு குலம். அந்த குலத்துல இவர் பிறந்தாரு. அப்படி அவர் தலைமை நிலையில இருந்தார். என்னன்னா நல்ல தலைமையான நிலையில சிறப்பு வாய்ந்த நிலைமையில இருந்தாருன்றத அழகா எடுத்து சொன்னீங்க. 3வது பாடல குற்றம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அந்த குலத்துக்கு சிறப்பு சொல்றோம்ல, குற்றம் இல்லாத ஒரு குலம் அந்த குலம். அவர் என்ன செய்தாருன்னா அந்த அடியாருக்கு வர அடியாருக்கு அன்னம் பாலிப்பு, மாகேஸ்வர பூஜை நித்தமும் செய்து கொண்டிருந்தாரு அப்படின்னு நீங்க ரொம்ப சிறப்பு. யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த நிலையை அவர் செய்து கொண்டே இருந்தாரு. ஒரு காலத்துல என்ன ஆயிப்போச்சுன்னா அவருக்கு பணமெல்லாம் குறைஞ்சி நிலத்தையும் வித்துட்டாரு. நிலத்தையும் வித்துட்டு இருந்தாலும் என்ன செஞ்சாரு, அந்த அன்னம் படைப்பு எல்லாம் விடாம செய்யணும் அப்படின்னு நினைச்சு அவர் அன்னம் படைத்தனுடைய நிலமெல்லாம் விற்று எல்லாம் செய்தாரு. அப்ப கூட அவர் என்ன பண்ணாரு, சாப்பாடெல்லாம் போட்டு அன்னம் படைப்ப நெய்து அவங்க போக்குற கூட அவங்க தேவைக்கேற்ப அந்த பொருளும் கொடுத்து உதவினாரு அப்படின்ற சிறப்பான கருத்துங்கய்யா. அடுத்ததாக நிலத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணது, அந்த இடைவிடா தொண்டு செய்யணும் இல்லை, அதாங்க உண்மையான, அதாங்க கடைசி அந்த பாடலுடைய சிறப்பே அதாங்கய்யா. அவ்வளவு அழகா சொன்னீங்க.
எப்பயுமே நம்ம வந்து ஒரு நம்மகிட்ட காசு இல்லைன்னா ஒரு நம்ம கையில இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? விட்டுடுவோம். ஆனா அப்படி இல்லை. அந்த நாயன்மார்கள் எல்லாருமே சிறப்பு வாய்ந்த நாயன்மார்கள். தன்னுடைய நிலைமையா இருந்தா கூட என்ன பண்ணாங்க? அந்த தொண்டு செய்யணும், இடைவிடாத தொண்டு செய்யணும். எம்பெருமான நீல நினைந்த அடியேன்ற மாதிரி அந்த பாட்டு, அந்த மாதிரி நிலையிலே இருந்தாங்க. அந்த எம்பெருமானுடைய அந்த தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்றது, அதான் தொண்டுனா அதான் சொல்லுவார் ஐயா அடிக்கடி தொண்டுனா இடைவிடாது செய்யக்கூடியதான் தொண்டு. பணினா அப்பப்போ போய் செய்யக்கூடியது பணி அப்படின்ட்டு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடைவிடாத அந்த தொண்டு செய்துக்கிட்டே இருந்தார். நல்லா சொன்னாங்க. எப்படி செய்தன ஒரு பற்றுக்கோட்டோட இருந்தாங்க. அந்த நிலை வந்து யாருமே சொல்ல முடியாது. வறுமை இருந்தா கூட அந்த நிலையை விடாம பற்றுக்கோட பிடிச்சுக்கிட்டு அந்த நிலையில இருந்தாருன்றது அந்த 6வது பாடலும் 5வது பாடலும் விளக்கடி சொன்னீங்க. ஆனா அப்ப என்ன பண்ணாரு? ஒரு நர்சூதுன்னாங்க. நர்சூத ஆடி அவருக்கு தெரிஞ்ச அந்த திறமை பெற்றவரா இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவர் திறமை வாய்ந்தது சொல்லல. என்ன காரணம் சொன்னாரு? என்னுடைய திறமையினால கிடையாது, இது எம்பெருமான் வகுத்தக்கூடிய எல்லாமே அவருடைய செயல் அப்படின்ற நினைப்போட தான் அவர் அந்த காரியத்தை செய்தாரு. அந்த மாதிரி நற்சூது செய்து அதுல இருந்து பொருள் பெற்று அடியார்கள் அன்னம் படைப்பு செய்தாரு. அவர் தனக்கோசரம் எடுத்துக்கவே இல்லை. அடியாரெல்லாம் அமர வைத்து அன்னம் படைப்பு செய்து கடைசி முடிவுல என்ன இருக்கோ அதுதான் சாப்பிட்டாரு அப்படின்ற அந்த அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி எப்படி இதை விருந்தோம்பல் நம்ம வர அடியார்களாகட்டும், நம்ம வீட்டுல உறவினர்கள் யார் வந்தாலும் சரி எல்லாரும் அமர வைத்து அன்னம் படைப்பு செய்துட்டு கடைசி முடிவு எது இருக்கோ இருந்தது நம்ம அப்புறமா தான் அந்த விருந்தோம்பல்ல அந்த நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஒவ்வொரு பெரிய புராணத்துல சொல்லாத கருத்தே கிடையாதுன்னு சொல்லுவார் ஐயா அப்பப்ப. அந்த மாதிரி இந்த விருந்தோம்பலையும் சொல்ற மாதிரிதான் இருக்கு. கடைசி முடியல அந்த ஒரு வார்த்தை தான், ஆனா கடைசி முடிவுல தான் அமர்ந்து சாப்பிடுவாருன்றத அந்த கருத்து நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மாதிரி நாமளும் பயன்பெறணும் அப்படின்ற அந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அடுத்ததாக அவர் என்ன பண்ணாரு? அந்த ஊர்ல ஒண்ணும் செய்ய முடியல. எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அங்க இருந்து சூதாடினா எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, யாரும் விளையாட வரமாட்டாங்க. அப்ப என்ன இடம்பெயர்ந்தார். இடம்பெயர்ந்து குடந்தைக்கு போயிட்டு குடந்தையில போய் அழகாக அங்க வந்து அந்த நர்சூத ஆடி எல்லா அடியாருக்கும் மறுபடியும் அந்த என்ன சொன்ன அப்ப கூட நர்சூத ஆடினா கூட எப்படி செஞ்சாராம்? அதாவது அந்த திறமை மேம்படுத்துன்னு சொல்ற மாதிரி விளையாடுற திறமை, அந்த திறமை முதல்ல தோக்குற மாதிரி தோத்து அப்புறம் ஜெயிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த விளையாட்டுல இருக்கிற அந்த சூழ்சமம் தான் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரிலாம் விளையாடி பெருள் பெற்று அந்த அறத்தை கையாண்டார். அப்படியே அருமையான ஒரு அறத்தை கையாண்டார். ஏன்னா இப்போ பணம் தேவைன்னா ஒரு கத்தியை காமிச்சேன்னா உடனே பணத்தை வாங்கிடலாம். ஆனா அவர் அந்த மாதிரிலாம் செய்யல. தன்னுடைய திறமையினால இறைவனுடைய கருணையினால அவர் சூதாடி அதன் மூலியா பணம் பெற்றுதான் அவர் வந்து அந்த அன்னம் படைப்பு செய்தாரு. எப்படி செய்தாருன்னா காதலுடன் அன்போடு செய்தாரு. இதுதான் சிறப்பு. இந்த மாதிரிதான் நம்ம விருப்பத்தோடு தான் செய்யணும். நம்ம இவங்க வராங்க, ஐயோ அவங்க வராங்களா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு போடணுமே அப்படின்ற ஒரு பரபரப்புல ஏதோ ஒண்ணு செஞ்சு போட்டுரும். அப்படி இருக்கக்கூடாதான். வருகிறார்கள், அவர்களை வரவேற்று அவங்களுக்கு நல்ல உபசரணம் பண்ணி நல்ல உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். உணவு கூட எப்படி கொடுக்கணும்? அவர் முதல் பாட்டிலே சொல்லியிருப்பாரு. எப்படி கொடுக்கணும்னா தூய்மையான சோறு, நெய், வெல்லம், இனிய காய்கறிகள் எல்லாமே அமைச்சு அவங்களுக்கு அடியார் உபசரித்து அவங்க போகும்போது கையில ஏதோ பொருளும் கொடுத்தனுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? தாம்பளம் வச்சு கொடுப்போம், சாப்பிடக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து உணவு முறை எப்படி பரிமாறணும்ன்ற அந்த நாயன்மார் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி அழகா அறத்தையே கையாண்டாரு அப்படின்னு சிறப்பான விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது சிவபெருமான் அந்த நாள்தோறும் அந்த அமுது செய்வித்த அந்த குற்றங்களை என்ன பண்ணுறது? எம்பெருமானை நீக்கிட்டாரு. நீக்கிட்டு பூதகணங்கள் சூழ இசைப்பாட சிவபெருமான் உலகத்துல சிவபுரத்துல அடைஞ்சாருன்றத அந்த விளக்கம் ரொம்ப அருமையா, ஒவ்வொரு பாடு சின்னதான் இருந்தாலும் அது எடுத்த விதம் ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் பின்னால கடைசி ஒரு பாடல்லையும் எல்லா விதமான சொன்ன அந்த கருத்தெல்லாம் ஒரே சாரமா அந்த ஒரு பாடல்ல எடுத்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக, அடியார்கள் சார்பாக, மற்ற குடும்பத்தில் இருக்கிற அடியார்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு கருத்து எடுத்து எங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய குடும்பம் இல்ல, ஈஸ்வரனுடைய குடும்பம் தான். மீண்டும் மீண்டும் வாருங்க, நிறைய கருத்து எடுத்து நீங்க எல்லாம் சொல்லணும். அதை நாங்க ஆசையா எல்லாரும் தெரிஞ்சு, ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு விளக்கம் பெற்றவர்கள் கிடையாது. நாங்க எல்லாருமே இப்பதான் அந்த அடி எடுத்து வைக்கிற வயதுல பெரியவங்களா இருந்தா கூட அந்த விளக்கம்லாம் எங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு அடியார்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம்னு சொல்லி இப்ப சித்தராமெல்லாம் பாருங்களேன் அப்படியே நான் ஸ்டாப்பா பேசினாங்க. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா இவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்தெல்லாம் எப்படி எடுத்து சொல்றாங்கன்றது தெரியல. அந்த மாதிரி நீங்களும் அவ்வளோ அழகா விளக்கம் எடுத்து கொடுத்து அந்த சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்கய்யா.
அனைத்து அடியார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம. திருடி வணக்கம் ஐயா. அடியார்கள் யாராவது பேசலாங்கம்மா? யார் கை தூக்குறீங்களோ வாய்ப்பு. அம்மா கலைவாணி, நான் பேசட்டுமாம்மா? பேசுங்கம்மா, தாராளமா பேசுங்க. ஐயா சிவாய நம்ம ஐயா. ஏன் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் நாயன்மார் குரு பூஜைக்கு முடிஞ்ச வரைக்கும் போவேன். போகும்போது இவ்வளவு சிறப்பா நான் புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க ஐயா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. சிவாய நம்ம ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிருங்க. நீங்களே பாடி முடிச்சிருங்க. அப்புறமா அடியார் பேச வைக்கலாம். நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிழவி உலகெலாம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணினள் அகுதுரும் கழுமழ வளநகர் பெண்ணினள் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணினள் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது எம் சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பெரமபுர தருமணியை அடிவணிந்தாள் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமேன். வான்முகில் வளாது வெய்கமணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்க. அடுத்தது சரஸ்வதி அம்மா பேசுறீங்களாமா? சரஸ்வதி அம்மா பேசலாமா? ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா திருவடி ஒதுக்குறேன். ஒரு புராணம் ரொம்ப எளிமையா இருந்தாலும் ரொம்ப அருமையா அழகா விரித்து சொன்னீங்க. நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது.